தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி, திருத்தணி முருகப் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். திருச்சிற்றம்பலம். தெளிவு குரு குருவாழ்க குருவே துணை. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தானே, தெளிவு குரு சிந்தித்தானே. திருச்சிற்றம்பலம். முத்துரட்சியம்மா நாலூர் துதி பாடுங்க, விநாயகர் பாடல் பாடுங்க. படிக்கலாம். அனைத்தடியார்களுக்கும் திருவடி வணக்கம்மா. பிடியதன் உருமை கொலமிகு கரியது, வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர், கடி கணபதி வர அருளினன் மிகு கோடை, வடிவினர் பயில் வழிமுறை திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார்களுக்கும் திருவடி வணக்கம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரத்திரு தாழ் போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாயனம் சிவாயனம். திருச்சிற்றம்பலம். இது வரைக்கும் நம்ம கழுத்தருவ நாயனார் புராணம் 14வது அமர்வு முடிச்சு இது 5வது அமர்வாக வந்துட்டு இருக்கு. இந்த வகையில அம்மா திருத்தொண்டர் புராண வரிசையில 3914வது பாடல், நம்ம கழுத்தருவ நாயனார் புராணத்தை 167வது பாடல் சிந்திக்க இருக்கிறோம் இன்னைக்கு. அம்மா நீங்க ஆரம்பிக்கலாங்கம்மா, வாருங்களம்மா. நன்றிங்கம்மா. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைத்து சீரடியார் பெருமக்களின் அருட்பொற்பாதங்களையும் அன்புடன் பணிந்து போற்றி வணங்குகின்றேன். எம்பெருமான் களரிற்றறிவார் நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, ஒப்பில் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, எம்பிரான் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. இறைவனுடைய பெரும் கருணையினால், இறைவன் மீது எல்லையில்லாத அன்பும் பக்தியும் கொண்ட இரு பெரும் அடியார் பெருமக்களுடைய அருள் வரலாற்றை சிந்திக்கின்றோம். சேரமான் பெருமாள் நாயனார் பெருமான் வரலாற்றை சிந்திச்சாலும் கூடவே சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுடைய அருள் செய்கைகளையும் சிந்திக்க இறைவன் திருவருள் கூட்டிட்டு அருள் பெரும் பாக்கியம் இறைவன் திருவருளால கிடைச்சது. இப்ப அதுல இன்று களரிற்றறிவார் நாயனார் புராணத்துல இறுதி பகுதியை இறைவன் திருவருளால சிந்திப்போம் என்று சொல்லி, இதற்கு முன் சென்ற வகுப்புல என்ன பார்த்தோம் அப்படின்றது ஒரு சிறு முன்னோட்டம் பார்ப்போம். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் ஆகிய நம்பி ஆரூரர் சேரமான் பெருமாள் நாயனார் வேண்ட அவரோடன் எழுந்தருளி வருகின்றார். திருவாரூரிலே இறைவனிடம் அருள் விடை பெற்று கொண்டு பல ஸ்தலங்களையும் வணங்கி கொண்டு திருவையாருக்கு வரும் பொழுது இறைவனை காண சேரமான் பெருமாள் நாயனார் விருப்பப்பட்டவுடன் அருட்பதிகம் பாடின உடனே இறைவனை என்ன பண்றார்? திருவருளால் அந்த பொன்னி மாநதி ஆகிய காவிரி வழிகாட்ட கரையேறி சென்று இறைவனை தரிசித்து வணங்குகின்றார்கள். இவ்வாறு அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி கேரள நாட்டுக்கு வருகின்றார்கள். முதல்ல திருஅஞ்சை களத்துக்கு சென்று ஒப்பில்லாத அமுதை அங்கனரை சிவ பரம்பொருளை வணங்கி
பாடி பரவி அருள் பெற்றுக்கொண்டு மாளிகைக்கு வருகின்றார்கள். சேரமான் பெருமாள் நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனாரை பட்டத்து யானை மேல் ஏற்றி தான் பின் ஏறிக்கொண்டு அவருக்கு சாமரம் வீசி வருகின்றார்கள். அந்த நாடே அவர்களை போற்றி வணங்கி ஓய்வு பெறுகின்றது. அவ்வாறு வந்து அவரை சிங்காசனத்தில் இருத்தி அவருக்கு பூஜைகளை தம் கைகளால் திருக்கரங்களாலே செய்கின்றார். எல்லா வகை உபசாரங்களையும் குறைவின்றி செய்து மகிழ்ந்து இந்த மாகேஸ்வர பூஜை செய்து மற்ற நேரங்களில் அருள் விளையாட்டுக்கள் பல நாட்டிய நிகழ்ச்சிகள், அதாவது பறவைகள், விலங்கினங்கள், அதோட போர், அப்புறம் பூங்காவுக்கு சென்று பொழுதை கழிப்பது, இது போல அன்போடும் நட்புடனும் கழிக்கின்றார்கள். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் தனக்கு ஆவி போன்ற ஆரூர பெருமானை பிரிந்திருக்கின்றோமே என்று மிக நினைந்து மனம் வருந்தி பாடுகின்ற ஆரூரானை மறக்கலும் ஆமே. எனக்கு ஆவி போன்றவன், உயிருக்கு உயிராக விளங்குகின்ற இறைவனை மறக்க கூடுமா, மறக்க முடியாது என்று நினைச்ச உடனே என்ன பண்றார், பதிகம் பாடிட்டு எழுந்தருளுகின்றார். பலவாறு சேர்மான் பெருமாள் நாயனார் வேண்டி தடுத்தும் அவர் சுந்தரமூர்த்தி நாயனார் கேட்கல, உடன்படல. உடனே என்ன பண்றாருன்னா, சரின்னு சொல்லிட்டு என்ன செய்வது நான் உங்களை பிரிஞ்சி அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்க இங்க இறைவன் அருளியபடி உயிர்கள் எல்லாம் மகிழும்படி அரசாட்சி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பிரிஞ்சதுக்காக வருந்த வேண்டாம்னு அருளி செய்து சுந்தரமூர்த்தி நாயனார் செல்ல, அவருக்கு என்ன பண்றாருன்னா, சேரமான் பெருமாள் நாயனார் அன்று இப்ப இன்னைக்கு கொடுக்குறாருன்னா இந்த நேரத்துக்கு முன்னாடி வரையும் தன்னுடைய பண்டாரம், அதாவது நிதி குவைகள், இந்த பொக்கிஷம் எல்லாம் சேரும்ல, அரச கஜானான்னு சொல்லுவோம், இந்த நாட்டுல வர செல்வங்கள், இவருக்கு கீழே இருக்கிற மன்னர்கள் தந்த திரைகள் எல்லாம் குமிஞ்சு இருக்கு. அது அத்தனையும் ஒண்ணு விடாம என்ன பண்றாங்க, ஆட்கள் மேல ஏற்றி கொண்டு சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அன்பு பரிசாக தருகின்றார். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அவருடைய பரிசனங்கள் எல்லாம் போறாங்க. அவங்களுக்கு முன்னாடி இந்த கூலி ஆட்களை, இந்த கைவினைகள் சொல்லுவோம், இவங்களெல்லாம் முன்னாடி அனுப்பி இந்த செல்வத்தை நீங்க அவரோட கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு வாங்க திருவாரூருக்குன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. மகிழ்ந்து சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அவரை தழுவி அன்போடு விடை கொடுத்து வருகின்றார். வருகின்ற வழியிலே திருமுருகன் பூண்டி, எப்படின்னா தெரியும் நமக்கு, அந்த கொங்கு நாட்டு பக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிகுந்த மலை பிரதேசமா இருக்கும். ஒரு சிலது பசுமையான மலைகளா இருக்கும், ஒரு சிலது கானகம், வெறும் பருக்கை கற்கள், கொடுமையான அதாவது கல்லுதான் இருக்கும், நிறைய மழையும் இருக்காது, மரமும் இருக்காது. அது போல காடுகள், காட்டாறுகள் எல்லாத்தையும் கடந்து திருமுருகன் பூண்டி அப்படின்றது ஒரு அருள் தேவார பாடல் பெற்ற தலம். அந்த திருத்தலத்துக்கு பக்கத்துல வரும் பொழுது இறைவன் ஒரு திருவிளையாடலை நிகழ்த்துகின்றார். அது என்னன்றதுல இருந்து இன்றைய வகுப்பில் இறைவன் திருவருளால சிந்திப்போம் என்று கூறி, இன்று பார்க்க வேண்டிய பாடல் 165வது பாடல். எம்பெருமான் கடலிட்டு அறிவார் நாயனார் புராணத்துல, அதுல இருந்து சிந்திப்போம். திருமுருகன் பூண்டி அயல் செல்கின்ற போதின்கண் பொறுவிடையார் நம்பிக்கு தாமே பொன் கொடுப்பது அலால் ஒருவர் கொடுப்ப கொள்ள ஒண்ணாமைக்கு அது வாங்கி பெருகு அருளால் தாம் கொடுக்க பெறுவதற்கோ அது அறியும். அதாவது ரொம்ப அற்புதமான அருட்பாடல் இது. என்ன அப்படின்னு சொன்னா, திருமுருகன் பூண்டி வழியாக செல்கின்றார்கள். யாருன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானும் அவரோட பரிசனங்களும். அவர்களுக்கு முன்னாடி சேரமான் பெருமாள் நாயனார் அளவில்லாத செல்வங்கள், நிதி குவைகள், குவைன்னா அப்படியே நிறைய கொட்டி கிடக்கு, அந்த பெரு வெள்ளமாகிய அந்த நிதிகள், பொண்ணு மணி நவரத்னங்கள் ஆடை சுகந்த வர்க்கம், பார்த்தோம்ல என்னென்ன கொடுத்து அமிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவ்வளவு பேரும் போயிட்டு இருக்காங்க. போகும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமுருகன் பூண்டி அயல் செல்கின்ற போதின்கண், அயல்னா பக்கம், திருமுருகன் பூண்டிக்கு பக்கத்துல இவங்க போகும் பொழுது செல்கின்ற போதின்கண் பொறுவிடையார் நம்பிக்கு தாமே பொன் கொடுப்பது அலால். பொறுவிடையார் அதாவது எப்படின்னு சொன்னா, போர்க்குணம் கொண்ட வெற்றியினை கொண்ட அதாவது ரிஷபம், அது மேலதான் சுவாமி ஏறி வருவார் இல்லைங்களா. அப்ப அந்த விடை,
சுவாமி ஏறி வருகின்ற விடையானது எப்படின்னு சொன்னா போர்க்குணம் கொண்டதாக விளங்குகின்றது, எப்போதும் வெற்றியினை கொண்டதாக விளங்குகின்றது. ஏன்னா சிவபெருமானுடைய அருள் வாகனம் இல்லையா? அதனால அத்தகைய விடையின் மீது ஏறி வருவாராகிய சிவபெருமான் நம்பிக்கை, இங்க நம்பின்றது சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானை குறிக்கின்றது. சொல்லியிருக்கோம் இல்லையா? ஆடவர்களில் சிறந்தவர்களை நம்பின் அப்படின்னு சொல்லுவோம், பெண்களில் சிறந்தவர்களை நங்கை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஆடவர்களில் சிறந்தவராக விளங்குகின்ற சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு தாமே பொன் கொடுப்பது அலால் இல்லையா? இதுவரை சிவபெருமான் மட்டும்தான் பொன் கொடுத்திருக்கார், கொஞ்சம் நஞ்சம் இல்ல. சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் எப்படிலாம் ஏன்னா அரசர் இவரை மகனாக அபிமான புத்திரராக பெற்று வளர்க்கின்றார். அப்ப அந்த அரச போகங்கள்லாம் சின்ன வயசுல இருந்தே அவர் இறைவன் திருவருளால அனுபவிச்சு வாழ்ந்திருக்காரு. அதனால அந்த அந்த பெருமை குறையாம இறைவன் இவருக்கு செல்வம் கொடுத்துட்டு இருக்காரு. நான் போன வகுப்புல கூட சொன்னேன், நாகப்பட்டினம் போகும் பொழுது அந்த திருவாரூர்ல எவ்வளவு செல்வம் இருக்கும், அந்த ஊர் முழுக்கும் இருக்க செல்வத்துல 1/3 பங்கு வேணும்னு கேட்டு வாங்குவார். அவ்வளோ செல்வத்தை சுந்தரமூர்த்தி நாயனார் கொடுப்பாரு. அந்த சுரிகை அது கூட பொன்னா, சுருகைனா அந்த இடுப்புல எப்பவுமே ஒரு சின்ன கத்தி சொருவி இருப்பாங்க கையில பாதுகாப்புக்காக, அது கூட பொன்னால் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாரு. இப்போ நம்ம திருப்புகலூர்லயும் பார்த்திருக்கோம் இல்லைங்களா? என்ன பண்ணுவாருன்னா, சுவாமி பொன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சுவாமி கிட்ட வேண்டிக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாருன்னா, செங்கல்ல தலைவனை மாதிரி வச்சு படுத்து இருப்பாரு. இறைவன் திருவருளால அவருக்கு உறக்கம் வரும். அந்த உறக்கம் அதுக்கப்புறம் விழிச்சு எந்திரிச்சு பார்த்தா அந்த தலையில வச்சிருக்கிற செங்கல் பொற்கள்லாம் மாறி இருக்கும், தங்க கட்டியா மாறி இருக்கும். அப்பதான் தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்பினும், அருமையா இருக்கும் அந்த பதிகம். மத்தவங்க எல்லாம் போய் வள்ளலே பாரின்னு சொல்லாதீங்க. ஏன்னா சிவபெருமான் கொடுக்கணும்னு நினைச்சா அது அளவிட முடியாதது, அவனோட பெருங்கருணை அளவிட முடியாதது. அப்ப அருளும் இந்த பொண்ணும் அளவிட முடியாதது. அதனால இறைவனையே பாடுங்கள்னு அருட்பதிகம் பாடுவார். அவ்வளோ செல்வங்கள் நிறைய இந்த திருத்தல நம்ம திருமுதுகுன்றத்திலையும் பார்த்திருப்போம். 12,000 பொற்காசுகள் சுவாமி கொடுப்பாங்க இல்லைங்களா? சுவாமிய வணங்கி வணங்கும் போது 12,000 பொற்காசு கொடுத்தது மட்டும் இல்லாம அதை தூக்கி பொண்ணுனால சுத்த பொன் மிகுந்த கனமா இருக்கும், அதை தூக்கிட்டு வர முடியாதுன்றதுக்காக என்ன பண்றாங்க, சுவாமி இங்க இருக்கிற மணிமுத்தாறு நதியில போட்டு அங்க போய் கமலாலய குளத்துல அதை எடுத்துக்கோ அப்படின்னு அவரும் செய்கின்றார். பாருங்க, இப்ப இங்க மன்னர் என்ன பண்றாரு, தன்னுடைய ஆட்களை அனுப்பி வைக்கிறாரு. அங்க இறைவன் என்ன பண்றாருன்னா, நீ ஆத்துல போட்டுட்டு குளத்துல எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுகிறாரு. இது போல நிறைய பொண்ணை சுவாமி தான் தரார், வேற யாருக்கிட்டையும் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் வாங்குறது இல்லை. குண்டையூர் கிழார் இன்று இந்த அருள் நிகழ்வு பத்தி பேசணும். காரணம் என்னன்னா, திருவாரூர்ல இந்த நிகழ்ச்சி நடக்குது, ஒரு சிறப்பான ஒரு திருவிழா நடக்குது. அதை கோடிட்டு காட்டுறேன். அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம சொன்னது போல சிவபெருமான் மட்டுமே சுவாமிக்கு தோழர் இல்லையா? சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அவருக்கு வேற யார் கொடுக்க முடியும், கொடுத்து நிறைய முடியும்? அப்படி இருக்கும்பொழுது ஆனா திருவாரூருக்கு பக்கத்துல குண்டையூர் அப்படின்னு ஒரு ஊர். அவர் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பெருமையெல்லாம் கேள்விப்பட்டு ஒரு ஜமீன்தார் போல அவரு ரொம்ப சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடி மேல ரொம்ப அன்பு கொண்டவர். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தினம்தோறும் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அன்னைக்கு என்னென்ன சமைக்கணுமோ அதுக்கு வேண்டிய நெல்லு, பருப்பு, நெய், பால், தயிர், காய்கறிகள், இனிப்பு வகைகள் அத்தனையும் அனுப்பி வைப்பார். தினந்தோறும் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு அனுப்பி வைப்பாரு. ஒரு திருவிளையாடெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மழை கொஞ்சம் குறைஞ்சு சுருங்கி, அந்த காலத்துல எல்லாம் வான்மழையை பொறுத்துதான் விவசாயமே இருக்கும், உயிர்களோட உணவும் அப்படிதான் இருக்கும். மின்சாரம் இல்லாத காலம் இல்லைங்களா? அப்ப பாத்தீங்கன்னா இந்த மழை போயிட்டு உணவு தானியங்கள்லாம் சுருங்கிடும், உணவு கிடைக்காம கஷ்டப்படுவாங்க. இதுக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் மாளிகைக்கு தினந்தோறும் அனுப்புற அந்த நெல்லு பத்தாம போயிடும், வருந்துவார். ஐயோ, பில்லாத அடியாருக்கு செய்கின்ற திருத்தொண்டுக்கு இன்றைக்கு தடை வந்துருச்சு, முட்டு வந்துருச்சு அப்படின்ட்டு ரொம்ப வருந்தி அனுப்ப முடியலன்றதுனால இவரும் சாப்பிட மாட்டார். அதுதான் அந்த அன்பின் பெருமை பாருங்க. சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு அனுப்ப முடியல, நம்மளும் சாப்பிடக்கூடாதுன்னு உணவு வருந்தாம வருந்தி படுத்திருக்கும் போது சுவாமி கனவுல சொல்வார், சுந்தரனுக்கு நெல்லு தரும்படி அனுப்பும்படி உனக்கு நெல்லு தந்தோம், அதாவது சுந்தரனுக்கு அனுப்புறதுக்காக உனக்கு நெல்லு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அருள் புரிவார். அருள் புரிஞ்சு சுவாமி என்ன பண்ணுவார்னா, நேரா குபேரன்ட்ட சொல்லிடுவார், இந்த நெல்லை நீ கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே
குபேரன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குண்டையூர் ஊர் முழுவதும் நெல் மலையாக்கிடும். அது திடீர்னு ஒரு மலை தோன்றிடும் அந்த ஊர்ல, பாத்தீங்கன்னா ஃபுல்லா நெல் மலை. கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு பெரிய மலை எவ்வளவு பெருசு இருக்கும், நெல்லாலேயே அந்த மலை இருந்தா அப்ப எவ்வளவு நெல் இருக்கும். நான் இறைவனோட திருவருளுக்காக சொல்றேன், அவ்வளவு ஒரு சிறப்பு. நெல் மலையே குபேரன் குமிச்சிருவான். குண்டையூருக்கு யாரும் அடுத்த நாள் எந்திரிச்சு பார்த்தா அந்த ஊரே மறைச்சிருக்கும். எங்க ஊர்ல எங்கேயும் கால் வைக்க இடம் இல்ல, அவ்வளவு மலையா நெல் மலை இருக்கு. கண்டு வணங்கி அதிசயிச்சு, சரி இந்த அதிசயத்தை இறைவனோட அருளா சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு விண்ணப்பம் செய்வோம்னு சொல்லிட்டு போறாரு. சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானோட கனவுலையும் இறைவன் சொல்லுவார், உனக்கு நெல் தந்திருக்கோம், நீ போய் வாங்கிக்கணும் போது இவரும் வரார் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். வழியிலேயே பார்த்துட்டு குண்டையூர் கிழார் அவர் காலில் சொல்றார், ஐயா உங்களுக்கு நான் தினந்தோறும் நெல்லு பருப்பு அதை உணவு பொருட்கள் அனுப்பி வந்தேன். இன்னைக்கு தடை வந்துருச்சு, நான் இறைவனை நினைச்சு வேண்டும் போது இறைவனே நெல்மலையை தந்தாரு, அதை என்னால எடுத்து உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாலே அவரை கூப்பிட்டுட்டு போயிட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் பாக்குறார். வானத்தையே மறைச்சு இருக்கிற அளவுக்கு நெல்மலையாம். அதிசயிக்கிறாரு, இத ஆளை வச்சு எடுக்க முடியாது, அதனால இது கொடுத்த இறைவன் தான் என்ன பண்ணணும், கொண்டு வீட்டுல சேர்க்கணும். பாருங்க எவ்வளவு ஒரு சிறப்புன்னு சொல்லிட்டு. இறைவன் அங்க பொன் காசை எப்படி கொடுத்து அனுப்பிச்சாரோ அதே மாதிரி வீட்டுக்கே கொண்டு வர வச்சுட்டாரு. அதாவது கமலாலய குளத்துலதான் போய் எடுத்துக்க சொன்னாரு. நீங்க என்ன பண்றாரு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான், இவ்வளவு நெல்லையும் எடுத்துட்டு போக முடியாது, அதனால ஆளும் எடுத்துட்டு போறதுக்கு ஆளும் சிவபெருமான் அருள வேண்டும் சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா, அற்புதமா இருக்கும் அந்த பதிகம். இந்த திருக்கோளிலி அப்படின்ற கோயிலுக்குள்ளார சென்று இறைவனை வணங்கி பாடுவார். நீல நினைந்தடியேன் உன்னை நித்தமும் கை தொழுவேன், வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே, கோளிலி எம்பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன், ஆளிலை எம்பெருமான் அவை அட்டி தரப்பணி. ஐயோ அந்த அந்த என்னுடைய மனைவி ஆகிய பறவையை வருந்தாம என்ன பண்ண, உன்னோட திருவருளால சில நெல்லு எனக்கு கிடைச்சிருக்க ஐயா, ஆனா அதை என்னால எடுத்துட்டு போக முடியாது, ஆளை நீ அனுப்பு ஐயா அப்படின்னு ஒரு விண்ணப்பம் வைக்க சுவாமி அசரீரியா சொல்லுவாரு. இப்ப ஏன்னா பகற்காலத்துல அந்த அருட்திருவிளையாடல் எல்லாரும் பார்க்கும்படி நிகழக்கூடாது, அதனால இன்று பகல் கழிந்த உடனே ராத்திரி என்ன பண்ணுவோம், நம்முடைய அந்த பூத கணங்கள்லாம் கொண்டு பறவையார் மாளிகைக்கு அந்த நெல்லை சேர்க்கும்னு அருள் செய்கின்றார். சுவாமியை வணங்கிட்டு போயிடுறாரு. மலை மாதிரி இருக்கே, அதை எப்படி ஒரு வீட்டுக்குள்ள குமிக்க முடியுமா? அதனால என்ன பண்றாங்கன்னா, அன்று இரவு சிவபூதங்கள் அது எல்லாம் பண்ற அந்த நெல் மலையை எடுத்துட்டு போய் சுந்தரமூர்த்தி நாயனார் வீடு முழுவதும் நிறைச்சிருச்சான். எங்கேயுமே கால் வைக்க இடம் இல்லையா, அங்க பார்த்தாலும் நெல்மலை. இந்த பஞ்ச காலத்துல நெல்லால் நிறைச்சி அவங்களுக்கு மட்டும் இல்ல, ஒரு நல்லார் ஒருவர் உலரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்ற மாதிரி மிச்சம் இருக்கிற நெல்லை எல்லாம் திருவாரூர்ல இருக்கிற எல்லார் வீட்லயும் கொட்டிடுச்சிங்களா அந்த சிவபூதங்கள். ஏன்னா திருவாரூர்ல இருக்கிற எல்லாருமே சிவகணங்கள் இல்லையா, திருவாரூரில் வாழ்கின்றவர்கள் எல்லோருமே சிவகணங்கள், அப்ப சிவபிரசாதத்துக்கு உரியவர்கள் தான். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சிவபூத கணங்கள் அந்த பறவையார் மாளிகையை மட்டும் அந்த நெல்லால் நிறைவிக்கல, முழுவதும் முதல்ல நிறைவிச்சுட்டு மிச்சம் இருக்கிற நெல்லை எல்லாம் அந்த ஊர் முழுவதும் கொட்டி தெருவுல வீட்டுல எங்க பார்த்தாலும் நெல்லாவே இருக்கா, நெல் மலையாக்கின அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருள் நிகழ்வு. அது இன்னைக்கு அந்த அருள் திரு நிகழ்வு திருவாரூர்ல நடக்குது. இப்ப இந்த அருள் பணி இருக்கிறதுனாலையும் ஒரு சில பணிகளாலையும் என்னால போக முடியல, இருந்தாலும் இறைவன் திருவருள் அந்த பெருமையை சிந்திக்க பெற்றோம். எதுக்காக சொல்றேன்னா, இந்த மாதிரி இறைவன் தான் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு பலவிதமா அருளி இருக்கார். இப்ப சேரமான் பெருமாள் நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு கொடுத்திருக்காரு. சுவாமி என்ன பாக்குறாரு, நம்ம தானே கொடுப்போம், நமக்கு தோழன் ஆச்சே, இன்னொருத்தர் கொடுக்கும் போது நம்ம தோழன் வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி திருவிளையாடல் நிகழ்த்துறாரா என்னன்னு தெரியலன்னு சேக்கிழார் பெருமானே சொல்றாரு. இது எதனால இந்த திருவிளையாடல் தெரியலன்னு பாருங்களா, ரொம்ப சுவையா இருக்கும். பொருவிடையா நம்பிக்கு தாமே பொன் கொடுப்பது அலால், தாமேனா நான் மட்டுமே தான் பொன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி கொடுத்துட்டு இருக்காரு. அப்படி இல்லாம ஒருவர் கொடுப்ப கொல்ல ஒண்ணாமைக்கு, நான் கொடுக்கறதை விட்டுட்டு இன்னொருத்தவங்க கொடுக்கறதுக்கு ஒண்ணாமைன்னா ஒன்றாமை, அது சுவாமி ஒத்துக்கலையா. நான் தான் என்னுடைய தோழனுக்கு கொடுக்கணும், இன்னொருத்தவங்க கொடுக்கறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சுவாமி என்ன பண்றாங்களா, அது வாங்கி எந்த செல்வம், சேரமான் பெருமாள் நாயனார் கொடுத்த செல்வத்தை எல்லாம் வாங்கிக்கிட்டு இவர் வாங்கிக்கிட்டு தன்னுடையதாக்கிக்கிட்டு திருப்பியும் கொடுக்குறாரு. அது வெறும் செல்வமா கொடுக்கல, அருளோட சேர்த்து தராராம். இவ்வளவு சிறப்பு பாருங்க. ஏற்கனவே
சேரமான் பெருமாள் நாயனாருடைய செல்வங்கள் அறவழியில் ஈட்டியது. இருந்தாலும் தான் அதை கொடுக்கணும், தன்னுடைய அருளோட கொடுக்கணும்னு சுவாமி என்ன பண்றாரா, அதை வாங்கி சேரமான் பெருமாள் நாயனார் தந்தருளிய எல்லையில்லாத செல்வங்களை தாம் வாங்கி பெருகு அருளால் தாம் கொடுக்க, அருள் பெருகிக்கிட்டே இருக்கிற மாதிரி அந்த செல்வத்தோட சேர்த்து சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு கொடுப்பதற்காகவோ இல்ல எதுக்காக இந்த திருவிளையாடல் நிகழ்ந்ததுன்னு தெரியல. அது அறியும், எனக்கே தெரியல. இறைவன் அந்த திருவிளையாடலை நிகழ்த்துகின்றார். அந்த காரணம் இறைவனுக்கு மட்டுமே தெரியும்னு சிறப்பா சொல்றார். அதாவது நான் மட்டும்தான் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு செல்வம் கொடுக்கணும், வேற ஒருத்தர் கொடுத்தா நான் ஒத்துக்க மாட்டேன், அதை வாங்கி என்னுடைய அருளோட சேர்த்து கொடுப்பேன்னு இறைவன் திருவுளம் செஞ்சுட்டார் போல இருக்கு. அதனாலதான் இப்படி நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆமா 165வது பாட்டு சேக்கிழார் பெருமான் இது சொல்றாங்க. இது எதனால இந்த திருவிளையாடல் நிகழ்ந்ததுன்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது 166வது பாடல். வென்றிமிகு பூதங்கள் வேடர் வடிவாய் சென்று வன்தொண்டர் பண்டாரம் கவர அருள் வைத்து அருள அஞ்சினார் புறமெரித்தார் அருளால் வேட்டுவ படையாய் சென்று அவர் தாம் வரும் வழியில் இருபாலும் செய்யத்து எழுந்து. இறைவன் என்ன திருவிளையாடல் நிகழ்த்துறார் அப்படின்றத சேக்கிழார் பெருமான் சொல்றாங்க. வென்றிமிகு பூதங்கள், இப்ப திருமுருகன் பூண்டி பக்கத்துல போயிட்டு இருக்கும் பொழுது சுவாமியுடைய அந்த பூத கணங்கள் அது வென்றி மிகு, இப்ப சொன்னாலே சுவாமியுடைய படையில இருக்கிறதுனால எப்போதும் வெற்றியுடைய கணங்கள் அது. அது மாதிரி வென்றினா இங்க வெற்றின்னு அர்த்தம். வெற்றி மிகு பூதங்கள், எப்போதும் வெற்றியினை உடைய பூத கணங்கள் வேடர் வடிவாய் சென்று, ஏன்னா அப்படியே சிவகணங்கள்லாம் வந்தா தெரிஞ்சிடும் இறைவன் திருவிளையாடல் சொல்லிட்டு. அதனால எப்படி வராங்க அப்படின்னு சொன்னா வேடுவர்களாக வடிவெடுத்து கொண்டு சிவகணங்கள் வராங்க. காரணம் என்னன்னா அது பாலை நிலம். பாலை நிலம்னா உங்களுக்கு தெரியும், பாலைவனம் போல மழை இல்லாம இருக்கிற பகுதி. அப்ப மக்கள் அங்க இருக்க மாட்டாங்க. அது மாதிரி இடத்துல வேடர்கள் இருப்பாங்க. அந்த வேடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த வழியா போறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள பிடிச்சி அவங்க அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது ரொம்ப நாள் ஆகும், வருஷ கணக்கு ஆகும், சில மாச கணக்காகும், நாட்கணக்காகும். அவ்வளவுலாம் ரொம்ப தூரமா இருக்கும். இப்போ அவங்க தேவையான நிறைய செல்வங்கள், சாப்பாடு எல்லாமே எடுத்துட்டு போவாங்க. அப்படி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இது மாதிரி இடங்கள், காடுகள், பெரிய காடுகள், பாலை நிலங்கள் வழியாக போகும்பொழுது அங்க கல்வர்களும் வேடுவர்களும் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க எடுத்துட்டு போற அந்த உணவு, செல்வங்கள், ஆடைய கூட விட மாட்டாங்களாம், அதையும் கூட பிரிச்சுப்பாங்களாம். அது மாதிரி கொடிய கல்வர்கள், வேடுவர்கள்லாம் நிறைஞ்ச பகுதியா தமிழகத்துல இருந்திருக்காங்க. அது போல இப்ப அது மாதிரி வடிவெடுத்து போறாங்க. ஏன்னா அந்த பொருட்களை கவர வேண்டும், அதாவது திருடணும். அப்ப வேடுவர்களாக இந்த சிவகணங்கள்லாம் வேஷம் போட்டுக்கிட்டு மாறிக்கொண்டு தன்னை மாற்றிக்கொண்டு போறாங்க. பூதங்கள் வேடர் வடிவாய் சென்று வன்தொண்டர் பண்டாரம் கவர அருள் வைத்து அருள. அந்த திருடுறதுக்கு யார் அருள் செய்யறாங்களாம்? சிவபெருமான். ஏன்னா இந்த செல்வத்தை சுந்தரமூர்த்தி நாயனார் எடுத்துட்டு போக கூடாது. எப்படி எடுத்துட்டு போகணும்? தன்னுடைய அருளோட சேர்த்து எடுத்துட்டு போகணுன்றதுனால சிவகணங்கள்லாம் என்ன பண்றாரு? சுவாமி வேடர்களா மாத்துறாரு. வேடர் வடிவு கொண்டு வன்தொண்டர் பண்டாரம், வன்தொண்டருடைய பண்டாரம், அந்த நிதி குவைகள்லாம் கவர்வதற்கு இறைவன் அருள் செய்கின்றார். அருள் செய்தது போலவே அந்த வேடுவர்களாக இருக்கின்ற சிவபூதங்களும் சென்று கவர்கின்றன. என்ன பண்ணுதுங்கன்னா, கவர அருள் வைத்து அருள, அந்த பொக்கிஷத்தை எல்லாம் கவரணும்னு இறைவன் அருள் செய்ய அன்றினார் புறமெரித்தார் அருளார். அன்றினார்னா பகைவர்கள் ஆகிய முப்புறங்கள் நமக்கு தெரியும், அடிக்கடி பார்த்திருக்கோம் இல்லைங்களா? 3 அரசர்கள் தங்க கோட்டை, வெள்ளி கோட்டை, இரும்பு கோட்டையா மாறி எங்கெங்கும் போய் எங்கள் நினைச்ச இடத்துல போய் அங்கேயே உட்கார்ந்து பறந்து அந்த இடத்துல இருக்கிற எல்லா உயிர்களையும் அழிச்சு துன்பம் செஞ்சாங்க. சுவாமி அவங்கள என்ன பண்ணாரு? சிரிச்சே அழிச்சார். அதுதான் மும்மலத்தை நீக்கிறது போல, வெற்றி கொள்வதுதான் முப்புறங்களை எரித்ததுன்னு பார்த்தோம். அது போல அன்றினார் ஆகிய பகைவர்களுடைய முப்புறங்களையும் எரித்தவர் ஆகிய சிவபெருமானுடைய அருளால் வேட்டுவ படையாய், வேடர்களோட படை. ஏன்னா அந்த வேடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய கூட்டமா இருப்பாங்க. ஏன்னா அவங்கள திருப்பி தாக்குனாங்கன்னா இவங்களை பாதுகாக்கணும்ன்றதுக்காக ஒரு படையா இருப்பாங்க. சிவகணங்கள்லாம் வேட்டுவ படையா போய் சென்று அவர் தாம் வரும் வழியில், அவங்க வர்ற வழியில இருபாலும் செயிர்த்தெழுந்து,
வர வழியில ரெண்டு பக்கமும் என்ன பண்ணிட்டாங்க, அவளை சூழ்ந்துக்கிறாங்க. சூழ்ந்து செயிர்த்து எழுந்து கோபமா பேசுறாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நாடகம் தான் இருந்தாலும் தத்ரூபமா நடிக்கிறாங்க. இவ்வளவு ஒரு சிறப்பு பாருங்க. கோபமா என்ன சொல்றாங்கன்னா, 167வது பாடல். வில்வாங்கி அழகு அம்பு விசைநாணில் சந்தித்து கொள்வோம் இங்கு இட்டுப்போம் என கோபத்தால் குத்தி எல்லையில் பண்டாரம் எல்லாம் கவர்ந்து கொல எரிந்து ஓடி அல்லலுடன் பறிவுண்டார் ஆரூரர் மருங்கு அணைந்தார். அவ்வாறு இந்த முதல்ல இந்த பண்டாரங்கள்லாம் எடுத்துட்டு வராங்க. இல்லையா, நம்ம பார்த்து ஃபர்ஸ்ட் வரும்போது சுந்தரமூர்த்தி நாயனார் வராங்க. அவர் சுத்திட்டு அவரோட பரிசனங்கள் வராங்க. அவங்களுக்கு முன்னாடி இந்த செல்வம் எல்லாம் எடுத்துக்கிட்டு நிதி குவைகளை எடுத்துக்கிட்டு சேரமான் பெருமாள் நாயனாருடைய ஆட்கள் போறாங்க. அவங்களதான் என்ன பண்றாங்கன்னா, இந்த வேட்டுவர்களாக விளங்குகின்ற சிவபூத கணங்கள் அப்படி சூழ்ந்துக்கிறாங்க. சூழ்ந்துக்கிட்டு கோபமா என்ன சொல்றாங்க பாருங்க. வில் வாங்கி அழகு அம்பு விசைநாணில் சந்தித்து, வில்லு கையில வச்சிருக்காங்க. அதை ரெடியா என்ன பண்றாங்க, வளைக்கிறாங்களாம். வில் வாங்கினா என்ன அர்த்தம்னா வளைக்கிறாங்க. அப்படி வளைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா அம்பு, அதாவது அம்பு தொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. அம்பு தொடுக்க ரெடியா என்ன பண்றாங்கன்னா, அழகு அம்பு விசைநாணில் சந்தித்து, நமக்கு தெரியும் வில் இருக்குன்னா நான் இருக்கும். அந்த நான்லதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அந்த அம்பு பொருத்தி வேகமா வளைச்சி விடுவாங்க. அது போல அந்த நான்ல பொருந்துமாறு அந்த வில்ல வச்சு என்ன பண்றாங்க, அம்பு தொடுக்கிறதுக்கு ரெடியா கையில வச்சுட்டு இருக்காங்க. வச்சுட்டு என்ன சொல்றாங்க பாருங்க. கொள்வோம் இங்கு இட்டுப்போம், இங்க எல்லா செல்வத்தையும் என்ன பண்ணணும், போட்டுட்டு போனோம், இல்லைன்னா கொண்டுடுறோம் அப்படின்வாங்க. எப்படி சொல்றாங்க பாருங்க. கொள்வோம் இங்கு இட்டுப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்க இட்டுப்போம், இங்க இட்டுனா இங்க எல்லாத்தையும் போட்டுட்டு போயிடணும். போம்னா போயிடுங்க, அப்படி இல்லைன்னா கொள்வோம், உங்க எல்லாம் கொன்னுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெடியா வச்சிட்டு இருக்காங்க. சும்மா கையில வச்சிடல, அந்த வில்லுல அம்ப பொருத்தி ரெடியா என்ன பண்றாங்க, வளைச்சி வளைக்கிறத விட்ட உடனே நேரம் அந்த அம்பு பாஞ்சிடும். அந்த அளவுக்கு என்ன பண்றாங்கன்னா ரெடியா வச்சிருக்காங்க. ஏன்னா கோபத்தால் குத்தி, சொன்னது மட்டும் இல்லாம என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா 2-3 அம்பை கீழே விடுறாங்க வேகமா பூமியில. ஏன்னா நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, டிவியில படத்துல எல்லாம் துப்பாக்கி வச்சிருக்கவங்க உண்மையான துப்பாக்கின்னு காட்டுறதுக்காக பூமியில சுட்டு காட்டுவாங்க. அது போல இந்த கையில வச்சிருக்கிற அந்த வில் அம்ப கையில வச்சுட்டு ரெடியா வச்சிருக்காங்க. வச்சுக்கிட்டு அதுல என்ன பண்றாங்க, ஒரு சில அம்புகளை பூமியில விட்டு வேகமா விட்டு உங்களை கொன்னுடுவோம், ஒழுங்கா கையில இருக்க செல்வத்தை எல்லாம் போட்டுட்டு இந்த இடத்த விட்டு அகன்றுடுங்க, போயிடுங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. ஏன்னா கோபத்தால் குத்தி எல்லையில் பண்டாரம் எல்லாம் கவர்ந்து கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, எல்லையில் பண்டாரம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அவ்வளோ செல்வத்தையும் என்ன பண்றாங்க, பண்டாரங்கள் கவர்ந்து கொள்ள, எல்லாத்தையும் ஒண்ணு விடாம என்ன பண்றாங்களா கவர்ந்து கொள்ள. அந்த பூதகணங்கள் எல்லாத்தையும் கவர்ந்துக்கிறாங்க. இருந்து ஓடி இவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. ஏன்னா பூதகணங்களுக்கு முன்னாடி யாராவது வெற்றி கொள்ள முடியுமா, இறைவனுடைய கணங்கள் இல்லையா. அதனால சேரமான் பெருமான் நாயனார் அனுப்பிய அந்த சனங்கள் எல்லாம் இருந்து ஓடி எல்லாம் தலை தெறிக்க ஓடுறாங்க. ஏன்னா உயிரோட விட்டா போதும், செல்வம் போனா போதும் அப்படின்ட்டு உயிரோட விட்டா போதும்னு எல்லாம் இருந்து ஓடி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிதறி இருந்துன்னா சிதறின்னு அர்த்தம். சிதறி நாலா பக்கமும் ஓடி சுந்தரமூர்த்தி நாயனார்ட்ட சொல்றாங்க. ஏன்னா அவரோட தானே வராங்க. விருந்து ஓடி அல்லலுடன் பறிவுண்டார் ஆரூரர் மருங்கு அணைந்தார். எல்லா பக்கமும் தெரிச்சு சிதறி ஓடி அல்லலுடன், துன்பம் ஏன்னா இப்படி பிரிச்சுட்டாங்களே, நம்ம அரசர் பத்திரமா கொண்டு போய் கொடுங்கன்னு சொன்னாங்க, அதுல இருந்து நம்ம தவறிட்டோமே அப்படின்ட்டு வருத்தத்தோட அல்லலுடன் துன்பத்தோட போய் பறி உண்டார், கொள்ளை கொடுத்தவர்கள். அந்த பரினா பறிக்குதல், பறி உண்டார்னா கொல்ல போக கொடுத்தவர்கள், தன்னுடைய செல்வத்தை எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டவர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஆரூரர் மருங்கு அணைந்தார். நம்பி ஆரூரர் ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் பக்கத்துல போறாங்க. தூரம் முன்னாடி போயிட்டு இருந்தவங்க அவங்க எல்லா செல்வத்தையும் கவர்ந்த உடனே ஓடி போய் துன்பத்தோட சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு நடந்ததெல்லாம் சொல்றாங்க. மருங்கு அணைந்தார்னா பக்கத்துல போறாங்க. அடுத்த பாடல் 168வது பாடல். ஆரூர தம்பால் அவ்வேடுவர் சென்று அணையாதே நீரூரும் செஞ்சடையார் அருளினால் நீங்க அவர் சேரூராம் திருமுருகன் பூண்டியினில் சென்றெய்தி போரூரும் மழவிடையார் கோயிலை நாடி. அற்புதம், ஒரு அதிசயம் பாத்தீங்கன்னா, ஆரூர தம்பால் அவ்வேடுவர் சென்று அணையாதே. அந்த வேடுவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, சேரமான் பெருமாள் நாயனாருடைய ஆட்களை மிரட்டி பயப்பட வச்சு
என்ன பண்ணாங்க, அந்த செல்வத்தை எல்லாம் கவர்ந்து கொண்டார்கள். ஆனா சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுடைய கண்ணுலயே படல, ஒருத்தர் கூட கண்ணுல படல. காரணம் என்னன்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானை அவங்க பயமுறுத்த முடியுமா? இறைவனுடைய ஆజ్ఞை அது. என்ன ஆజ్ఞைனா, நீங்க யாரும் என்ன பண்ணக்கூடாது, சுந்தரனோட கண்ணுல படக்கூட கூடாது, அந்த செல்வத்தை மட்டும் கவர்ந்துட்டு வரணும், அதுதான் உங்க வேலை. மற்றபடி அவனுக்கு பயத்தை தரக்கூடாது, கண்ணுல கூட நீங்க படக்கூடாதுன்னு சுவாமி சொல்றாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா, ஆரூர தம்பால் அவ்வேடுவர் சென்று அணையாதே. இந்த வேடுகள் யாருமே கிட்ட கூட நம்பி ஆரூரர் பக்கம் போகாம நீரும் செஞ்சடையார் அவர்களினால் நீங்க, இதுவும் இறைவன் திருவருள் தான், கிட்ட நீங்க போக கூடாதுன்னு சுவாமி சொன்னபடி செல்வத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட போகாம அப்படியே மறைஞ்சு எல்லாம் தள்ளி வந்துடுறாங்க. நீரூரும் செஞ்சடையார், கங்கையை உடைய செஞ்சடை அண்ணலாகிய சிவபெருமான் அருளால வேடர்களாகிய சிவபூதங்கள் சுந்தரமூர்த்தி நாயனார்ட்ட சென்று கொடுஞ்சொற்களை சொல்லல, தன்னுடைய உருவத்தை எதுவுமே காட்டல, மறைஞ்சிருக்காங்க. அருளினால் நீங்க அவர் சேர்வூராம் திருமுருகன் பூண்டியினில் சென்று எழுதி. ஆனா செல்வத்தை எடுத்துட்டு அவங்க போயிடுறாங்க, சுந்தரமூர்த்தி நாயனார் கிட்ட போகாம வேற ஒரு வழியில போயிடுறாங்க. சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அவங்க எந்த வழியில போறாங்க அப்படின்னு பார்த்தா திருமுருகன் பூண்டி கிட்ட போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. சரி, இப்ப அங்க போய் இருக்கிற இறைவன்ட்ட விண்ணப்பிச்சு இதுக்கு ஒரு தீர்வு காணும்னு சொல்லிட்டு அவங்க சேர் ஊராம், இங்க அவர் சேர் ஊராம் அப்படின்னா இந்த கல்வர்கள் சேர்கின்ற ஊர், அவங்க திருமுருகன் பூண்டிக்கு போறாங்க. இப்ப அங்க இருக்கிற இறைவன்ட்ட தான் விண்ணப்பம் செய்து இந்த குற்றத்தை நீக்கிக்கணும்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, அந்த கல்வர்கள் போகின்ற அந்த திருமுருகன் பூண்டியினில் சென்று எய்தி அங்க போய் அங்க இருக்கிற போரூரும் மழவிடைய, போரினை விரும்புகின்ற அந்த இடபத்தின் மழவிடை அப்படின்னா இளமையுடைய அந்த விடை, அந்த விடைனா தெரியும் இல்லையா, ரிஷபம். அதனால அதன் மேல ஏறி வருகின்ற சிவபெருமான் அவர் திருமுருகன் பூண்டியில வீட்டு இருக்கின்றார். அவருடைய கோயிலை நாடி புக்கார், அந்த கோயில் எங்க இருக்குன்னு தேடி கோயிலுக்குள்ளார புக்கார்னா புகுந்தார்னு அர்த்தம். இந்த பாடல் அப்ப என்ன சொல்லுது, வேடர்கள் இவர் கிட்டவே போகாம என்ன பண்றாங்க, இறைவனோட அருளினால திருமுருகன் பூண்டியை நோக்கி போறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கிற சுவாமிக்கு விண்ணப்பம் செய்து இந்த குறையை நீக்குவதற்காக சுந்தரமூர்த்தி நாயனாரும் பின்னாடியே சென்று கோயிலுக்குள்ளார போகின்றார். அதுதான் 168வது பாடல். அடுத்தது 169வது பாடல். அங்கனதம் கோயிலினை அஞ்சலி கூப்பி தொழுது மங்குல் உற நீண்ட திருவாயிலினை வந்து இறைஞ்சி பொங்கு விருப்பு உடன் புக்கு வலம் கொண்டு புனித நதி திங்கள் முடுக்கி அணிந்தவர் தம் திருமுன்பு சென்று அணைந்தார். எப்படி பாருங்க, நிறைய முறையும் சொல்லியிருக்கோம் கோயிலை எப்படி வழிபடணும் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கனதம் கோயிலினை அஞ்சலி கூப்பி தொழுது, அதாவது கோயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே தெரியும் இல்லையா, நமக்கு கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். நம்ம திருஞான சம்பந்த பெருமானும் மதுரையம்பதிக்கு வரும்பொழுது ஃபர்ஸ்ட் கோயில் எங்க இருக்கு, திரு ஆலவா எம் அருங்கினதுன்னு கேட்பாங்க. அப்ப கிட்ட வந்தோடனே காட்டுவாங்க கோபுரம், தெரிஞ்ச உடனே அப்பயே சிவிகையில இருந்து இறங்கிடுவாங்க. எப்பவுமே திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் சுவாமிகள் இறைவன் தந்தோலே முத்து சிவிகையில போனாலும் அந்த கோபுரம் எப்ப கண்ணுல தென்படுதோ அதுக்கப்புறம் அவர் திருப்பி அந்த சிவிகையில ஏறி போக மாட்டார். அவ்வளோ ஒரு பக்தி, அவ்வளவு ஒரு சிறந்த பக்தியும் அந்த அன்பும் அந்த அடிமைத்தன்மையும். இப்பயே இறங்கி என்ன பண்ணுவாரு, முதல்ல அந்த கோபுரத்தை கண்ணால பார்த்த உடனே விழுந்து வணங்கி வணங்குவார். அது போல முதல்ல கோபுரத்தை தரிசனம் பண்ணணும். அதுக்கப்புறம் கிட்ட போட உடனே அந்த கோபுரத்தை வீழ்ந்து வணங்கணும். தூரத்திலே இருந்து கண்டு வணங்கணும். கிட்ட போனதுக்கு அப்புறமா அந்த கோபுரத்தை கண்டு வணங்கணும். அதுக்கப்புறம் திருக்கோயில் முன்றில் வலம் வணங்கி தொழுது அஷ்டாங்கமாக பஞ்சாங்கமாக வணங்கி இறைவன் சன்னதிக்குள்ளார போகணும். அடிக்கடி பார்த்திருக்கோம். அததான் வலியுறுத்தி சேக்கிழார் பெருமான் சொல்றாரு பாருங்க. அங்கனர்தம் கோயிலினை, அங்கனர்னா கருணை மிக்கவர் இறைவன் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு குறிப்பாக சொல்றாரு. அதனால திருட்டு போக இறைவன் விட மாட்டாரு, திருப்பி அதை கொடுத்துருவாரு அப்படின்ற ஒரு உட்கருத்துக்காக என்ன சொல்றாரு சேக்கிழார் பெருமான், அங்கனர் அப்படின்றாரு சிவபெருமான. அங்கனர் தம் கோயிலினை அஞ்சலி கூப்பி தொழுது, தூரத்துல இருந்தே பார்த்த உடனே என்ன பண்றாரு, கைகள் தலைக்கு மேல வச்சு கோபுரத்தை தரிசனம் பண்ணி இறைவனை வணங்கி தொழுது மங்குலுற நீண்ட திருவாயிலினை வந்து இறைஞ்சி, தூரத்தை பார்த்தோன்னே வணங்கிட்டார். அடுத்தது மங்குலுற நீண்ட திருவாயிலினை, அதாவது மங்குல் அப்படின்னு சொன்னா வானத்துல இருக்கிற மேகங்கள், அந்த மேகங்களை தொடர அளவுக்கு திருவாயில் உயரமா இருக்கான்.
கோபுரத்தோட வாயில் இருக்கும் இல்லையா, அந்த எவ்வளவு உயரமா இருக்குன்னா அந்த மேகங்களின் தோற்ற அளவுக்கு உயர்ந்ததா இருக்கு. அத வந்து இறைஞ்சி தூரத்தே கண்ட போதும் வணங்கி, கிட்ட வந்த உடனே என்ன பண்றாங்க, அத கீழ்ந்து வணங்கி இறைஞ்சி பொங்கு விருப்பு உடன்புக்கு விருப்பத்தோட உள்ளார போறாரு. இப்ப நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், நமக்கு ஒரு துன்பம் வந்துருச்சு அதைதான் பற்றி இருப்போம். ஏன் இந்த துன்பத்தை கொடுத்தேன்ட்டு கோபத்தோட இல்ல வருத்தத்தோட சுவாமியை போய் என்ன பண்ணுவோம், எனக்கு இந்த ஏன் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அழுது புலம்புவோம், இல்லைன்னா வேண்டுவோம் இல்லையா. நம்மளுடைய அது அவங்களுடைய இயல்பு அது. ஆனா இங்க என்னன்னா தெரியும், இறைவன் எப்படி இருந்தாலும் அருள் செய்வார், மாறாது. அதாவது அதுல தடையே கிடையாது அருள் செய்வதில்னு இவருக்கு உறுதியா தெரியும். அதனால கவலைப்படவே இல்லை. அதனால கவலைப்படாம எப்போதும் எப்படி அன்போடு சென்று வணங்குவாரோ அதே அன்பு. இதுதான் அடியார்களுடைய பெருமை. எதையும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. இறைவன் திருவடியை வணங்குவது மட்டுமே தன்னுடைய கடமையாக பெரியதாக எடுத்துக்குவாங்க. அப்ப என்ன பண்றாருன்னா, பொங்கு விருப்புடன் உள்ளத்துல விருப்பம் பொங்குகின்றது, அன்பு பெருக பெருக உடன் உள்ளார புகுந்து வளம் கொண்டு கோயிலை வளம் கொண்டு புனித நதி திங்கள் முடிக்கு அணிந்தவர். புனித நதியாகிய கங்கையை அதோட வெறும் கங்கை மட்டும் இல்ல, திங்கள் முடி சந்திரனுக்கு அருள் செய்வதற்காக இளம்பிறையையும் சூடி இருக்கின்ற அணிந்தவர்த்தம் திருமுன்பு சென்று அணைந்தார். இறைவன் திருமுன்பு போறார். இப்ப முக்கியமா இறைவனை வழிபடும் முறை, திருக்கோயிலை தூரத்தை கண்டு வணங்க வேண்டும். கோயில் கோபுரம் சென்ற உடனே அதையும் கோபுரத்தை தொழுது வணங்க வேண்டும். உள்ளார புகுந்த உடனே வளம் கொண்டு வணங்க வேண்டும். இறைவனை தரிசிப்பதற்கு முன்னாடியே இந்த வகைகள்லாம் செஞ்சு வணங்கணும் அப்படின்னு பழைய அந்த வழிபாட்டு முறைய சிறப்பா செய்ய வேண்டியதை சேக்கிழார் பெருமான் சொல்றார். இவ்வாறு வணங்கி திங்களும் கங்கையும் அணிந்த அங்கனராகிய சிவபெருமான் திருமுன்பு பாடுறாரு. உருகிய அன்போடு கைகள் குவித்து விழுந்து உமைப்பாக மருவிய தம் பெருமான் முன் வன்தொண்டர் பாடினார். வெறுவுற வேடுவர் பறிக்கும் வெம்சுரத்தில் எத்துக்கு இங்கு அருகு இருந்தீர் என கொடுகு வெஞ்சிலை அஞ்சொல் பதிகம். அதாவது ஒரு பதிகம் பாடுறாரு, அருமையான பதிகம் அது. அதுல அந்த பாடலோட முதல் பாடல் மட்டும் பார்த்தோம், அப்பதான் இன்னும் சிறப்பா பொருந்தும். அது எப்படி பாடுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாட்டு சொல்ல உருகிய அன்போடு, உள்ளத்துல உருகிய அன்போடு கைகளை குவித்து பாடுறாரு. விழுந்து எழுந்து வணங்கி என்ன சொல்றாருன்னா, உமைபாகம் மருவிய தம் பெருமான் முன், உமையை தன்னுடைய ஒரு பாதியா வச்சிருக்கிற சுவாமி, உமையன்னைக்கு தன்னுடைய பாதியை கொடுத்த இறைவன், வாமபாக மேவிய இறைவன், அத்தகைய இறைவன் பெருமான் முன்பு வன்தொண்டர் என்ன பாடினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெறுவுற வேடுவர் பறிக்கும். வெறுவுனா அச்சம், அப்படியே நம்ம பாக்குறவங்களுக்கு எல்லாம் அச்சம் ஊற மாதிரி பயமுறுத்தி வேடுவர்கள்லாம் என்ன பண்றாங்க, கொள்ளை கொள்றாங்க. அவங்க அப்படி கொள்ளை அடிக்கிற வெம் சுரம். வெம்னா வெம்மையான கொடுமையான, சுரம்னா காடு, கொடுமையான காடு. அதுல கொடிய வேடர்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த இடத்துல எத்துக்கு இங்கு அருகு இருந்தது, நீங்க எதுக்கு இங்க இருக்கிறீங்க, எத்துக்கு அப்படின்னு சொன்னா என்ன, இந்த எத்து அப்படின்னு சொன்னா வஞ்சித்த, நீங்க அவங்களோட சேர்ந்துட்டு என்ன வஞ்சிக்கிறீங்களே அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, சுவாமிக்கு இல்லையா திருத்தொண்டர் இவரை தவிர இவரை யாரும் இது மாதிரி சொல்ல முடியாது. நம்ம என்ன சொல்லுவோம், இப்படி செஞ்சிச்சீங்களே சாமி, இப்படி நடந்துச்சுன்னு புலம்போம். அவர் என்ன சொல்றாரு, சுவாமியோட திருவருள் தான் எல்லாம் இவருக்கு தெரியும். அதனால என்ன சொல்றாருன்னா, அவங்களோட சேர்ந்து நீங்க என்ன பண்றீங்க, என்னை வஞ்சித்து ஏமாத்தி எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல எத்து அப்படின்னு சொன்னா வஞ்சித்தல், ஏமாற்றுதல்னு அர்த்தமா. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வேடுவர்கள்லாம் இருக்கிற இந்த இடத்துல இருந்து நீங்க என்ன பண்றீங்க, இந்த இடத்துல இருக்கிறதால அவர்களுக்கு அருள் செய்து அவர்களோட சேர்ந்துட்டு என்ன பண்றீங்க, ஏமாத்தி செல்வத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொன்னு எப்படி எடுத்துக்கலாம்னா, உமையன்னையோட இருக்கிறீங்க, இவ்வளவு கொடிய இந்த காட்டுல வேடுவர்கள் இருக்கிற இடத்துல ஒரு பெண்ணோட அன்னையோட நீங்க இருக்கலாமா அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்னு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட சேர்ந்து நீங்க என்ன பண்றீங்க, என்னை வஞ்சித்து பொருட்களை எல்லாம் கொண்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிகம் பாடுறாரு. ஏன்னா கொடுகு வெஞ்சிலை என அஞ்சொல் பதிகம் பாடுகின்றார். அஞ்சொல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா,
அதாவது இனிய சொற்களாலும் பொருள், அந்த சொல்லும் ரொம்ப சிறப்பா இருக்கும், பொருளும் ரொம்ப இனிமையா இருக்கும். அது அப்படிப்பட்ட அந்த அஞ்சொல் பதிகம் அதை பாடுகின்றார் திருமுருகன் பூண்டியில இருக்கிற இறைவன் திருமுன்பு. முதல் பாடல் மட்டும் பார்ப்போம். கொடுகு வெஞ்சிலை வடுக வேடுவர் விரவலாமை சொல்ல. கொடுமையான வெம்மையான சிலைனா வில்லு, அதாவது கொடுமையான கொலை தொழில் செய்கின்ற அந்த கொடுமையான வில்லேந்திய வடுக வேடுவர்கள். அந்த அந்த வடுகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க வேடுவர்களை. இன்னொன்னு அந்த மாதிரி அந்த வேடுவர்கள் விரவலாமை சொல்லி, அவங்க சொற்கள் எப்படி இருக்குன்னா ரொம்ப மோசமா இருக்கும் இல்லையா? ஏன்னா அப்பதான் பயந்து அவங்க மத்தவங்க எல்லாம் ஏன் பொருள் கொடுத்துருவாங்கன்றதுக்காக முதல்ல சொல்லாலேயே மிரட்டி வாங்க பார்ப்பாங்க. அப்படியும் அவங்க கொடுக்கலனாதான் என்ன பண்ணுவாங்க, அவங்கள வந்து அடிச்சோ உதச்சோ இல்ல காயப்படுத்தியோ செல்வத்தை கவர்ந்துப்பாங்க. அது போல கொடுமையா விரவலாமை சொல்லனா கேட்கவே முடியாத அந்த கொடுமையான சொற்கள்லாம் வந்து அந்த வேடுவர்கள் சொல்றாங்க. அவங்க திடுகு மொட்டையான குத்தி, அதுல மட்டும் இவங்க சத்தம் போடுவாங்களே, அதாவது அவங்க பயமுறுத்துறதுக்காக அது மாதிரி பல ஒலிகள் எல்லாம் சொல்லி குத்தி அந்த வில்லால அம்பாலையும் வந்து எங்களை காயப்படுத்தி குத்தி கூரை கொண்டு ஆறலைக்கும்னா கொள்ளை கொள்றது. எதை கொள்ளை கொள்றாங்களாம், துணியை கூட உடைக்க மாட்டாங்களாம். கொண்டு போற துணி நல்ல பட்டாடையா இருக்குதுன்னா, வெளியூருக்கு போறோம் அப்படின்னு சொன்னா உயர்ந்த ஆடைகள் இருக்கும். போறதுக்கு ஒரு 10 நாள் 1 மாசம் ஆகும்னா அதுக்கு அத்தனை நாளைக்கு உரிய துணிகள் இருக்கும். அதை கூட என்ன பண்ணுவாங்களாம் விடாம, நகைகள், ஆபரணங்கள், உணவு பொருட்கள். ஏன்னா அவங்களுக்கு வேடுவர்கள் காட்டுல இருக்காங்க, அவங்களுக்கு வந்து மிருகங்கள் தான் கிடைச்சாதான் உணவு, வேற உணவு கிடையாது. அப்போ வந்து அந்த காட்டுல இருக்கிற ஆடு மாடெல்லாம் வந்து இது போல திருடிப்பாங்க. அந்த வழியில வர்றவங்களை வந்து இது போல பிடிச்சு அவங்களோட உடை கூட விட மாட்டாங்க. கூரைன்னா அது ஆடை, அதை கூட விடாம என்ன பண்றாங்க எடுத்துக்கின்ற அந்த அளவுக்கு மோசமா இருக்கின்ற ஆறலைக்கும் கொள்ளை கொள்கின்றவர்கள் வந்து இந்த இடத்துல இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க. அது மட்டும் இல்லாம அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா முடுகு நாரிய வடுகர் வாழ். அந்த எவ்வளவு சிறப்பா வந்து சொல்லப்பாங்க. சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் பதிகங்கள் எல்லாமே ரொம்ப சுவையா இருக்கும். இப்ப அந்த காலகட்டத்துல எப்படி என்ன நிகழ்ந்ததோ அது அப்படியே சிறப்பா சொல்லியிருப்பாங்க. எந்த இறைவன் அருள் திருவிளையாடல் நிகழ்த்துறாரோ அதையும் அப்படியே தெளிவா விவரிச்சிருப்பாரு. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா குளிக்கவே மாட்டாங்களாம், ஒரே நாரும். அது மட்டும் இல்லாம என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உடம்புல எண்ணெய் பூசிருப்பாங்களா எப்பவுமே. காலை யாரும் குடிச்சாலும் ஈஸியா தப்பிச்சு ஓடி அதுல வழுக்கிடும். அதனால தப்பிச்சு ஓடிடலான்றதுக்காக உடம்புல எப்ப பார்த்தாலும் அந்த எண்ணெய் பூசி இருக்கிறதுனால அந்த எண்ணெய் கசுடு, அந்த ஒரு நாற்றமும் அடிக்கும். அது போல இருக்கின்ற அந்த வேடுவர்கள் முடுகு நாரிய வடுகர் வாழ் முருகன் பூண்டி மாநகர் வாழ். அப்படிப்பட்டவங்க இருக்கின்ற, அப்படிப்பட்ட கல்வர்கள் வேடுவர்கள் இருக்கின்ற இந்த திருமுருகன் பூண்டி மாநகர், இந்த நகர்ல பக்கத்துல இருக்கிறிய சுவாமி, நீ வந்து எப்படி இருக்க? இடுகு நுண்ணிடை மங்கை தன்னுடும். இடுகுனா சிறிய, உமையன்னையோட இடை எப்படி இருக்கும், மின்னல் போல மின்னும், அது சிறியதா இருக்கும்னு நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா? அது போல சிறிய நுண்ணிடை, உண்மையான மெல்லிய இடையை கொண்ட உமையன்னை மங்கை தன்னோடு, உமையன்னையோடு எத்துக்கு இங்கு இருந்தீர் எம்பிரானீரே, இங்க நீங்க இருக்கிறீங்களே அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். இன்னொன்னு, எதுக்காக இங்க இருக்கிறீங்க அப்படின்றத விட எது சிறப்புனா எத்துக்குன்னா வஞ்சித்தல். அப்ப அவங்களோட சேர்ந்துகிட்டு இவ்வளவு மோசமா சொல்கின்ற சொற்கள் செய்கின்ற செயல்கள் எல்லாமே மோசமா இருக்கிற அந்த வேடுவர்களோட நீங்க கூட்டு சேர்ந்து என்ன பண்றீங்க, என்னை வஞ்சித்து பொருட்களை எல்லாம் கொண்டுட்டீங்க, இது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி கிட்ட பார்த்து கேட்கிறாரு. முன்னாடி போயிட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான், எத்துக்கு இங்க இருந்தீர் எம்பிரானிலே, இங்க எங்களுக்கு இனிமையானவர்களே, எங்க தலைவன் இல்லையா, அவங்களோட நீங்க கூட்டு சேரலாமா அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா என்ன அர்த்தம், எனக்கு நீங்க இனிமையானவர், எனக்கு நாங்க நன்மை செய்யணும், அவங்களோட சேர்ந்து செய்யாதீங்க, எனக்கு தீங்கு செய்யாதீங்க, எனக்கு அந்த செல்வத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிடுற பொருள்ல பதிகம் வந்து பாடுறார். பாடினோடனே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 171வது பாடல். பாடி அவர் பரவுதலும், அந்த திருமுருகன் பூண்டியோட திருத்தலத்தை பத்தி ஒரு ரெண்டு வரி சொல்லணும். கொங்கு நாட்டுல இருக்கிற தேவார பதிகம் பாடல் பெற்ற ஒரு தலம். இப்போ ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி அங்க போற திருவள்ளுக்குறிச்சி ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. இப்போ வந்து பக்கத்துல நிறைய வீடு எல்லாம் இருந்துட்டு சிறப்பா இருக்கு. இந்த திருமுருகன் பூண்டி அங்க முருகப்பெருமான் வந்து ரொம்ப விசேஷமா இருக்கார். காரணம் வந்து இந்த சூர சம்ஹாரம் செஞ்சதுக்கு அப்புறம்
அந்த பழி போக முருகப்பெருமான் நிறைய இடத்துல பூஜித்தார் அப்படின்னு பார்த்தோம். அவ்வாறு பூஜித்த பதிகள்ல இதுவும் ஒண்ணு. திருமுருகன் பூண்டி அப்படின்ற இந்த திருப்பதியும் ஒண்ணு. இது கொங்கு நாட்டுல விளங்குகின்ற 2வது பாடல் பெற்ற சிவஸ்தலம். மாதவி வனம் அப்படின்ற வனம் காடா அந்த காலத்துல இருந்திருக்கு. முல்லை வனம், மாதவி வனம் அப்படின்ற காடா இருந்திருக்கு. இப்ப அது திருத்தப்பட்டு சிறப்பாக இருக்கு. சுவாமியோட பேர் முருகநாதேஸ்வரர். முருகனுக்கு அருள் செய்ததுனால, முருகப்பெருமானுக்கு அருள் செய்ததுனால முருகநாதேஸ்வரர் அப்படின்னு அருள்நாமத்தோடு சுவாமி விற்றிருக்கின்றார். உமை அன்னை முயங்கு பூன்முலை அம்மை, முயங்கு பூன்முலை அம்மை அப்படின்ற அருள்நாமத்தோட அங்க வீற்றிருக்கின்றார்கள். இன்னும் இந்த சித்த பிரமை பிடிச்சவங்க எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் அந்த வியாதி சரியாகுது அப்படின்னு சொல்லிட்டு அதற்குரிய சிறப்பு தீர்த்தம் திருக்கோயில்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவ்வாறு ரொம்ப சிறப்பு பொருந்திய அந்த பாடல் பெற்ற திருப்பதி அது திருமுருகன் பூண்டி. அவ்வாறு அந்த முருகப்பெருமானுக்கு அருள் செய்த அந்த இறைவனை போற்றி வணங்கி அவர் பாடுகின்றார். பாடி வணங்கின உடனே என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, பாடி அவர் பரவுதலும் பரம்பொருளாம் அவர் அருளால் வேடுவர் தாம் பறித்த பொருள் அவையெல்லாம் விண்ணெருங்க நீடு திருவாயிலின் முன் குவித்திடலும் நேரிரஞ்சி ஆடும் அவர் திருவருளால் அப்படியே கை கொண்டார். பாருங்க, முதல்ல சொன்னது போல இறைவன் சிவகணங்களுக்கு தலைவன் இருந்தாலும் அடியார் என்ன கேட்டாலும் கொடுப்பாரு இறைவன். அதனால எம்பிரானீரே, நீங்க எங்களுக்கு தானே பிரான், எங்களுக்கு தலைவன் ஆச்சு, அதனால அவங்களோட கூட்டு சேராதீங்க, எங்களுக்கு அருள் செய்யுங்கன்னு சுவாமி சுந்தரமூர்த்தி நாயனார் பாடினார்ல. பாடினோடனே என்ன பண்ணுவாரு, தோழருக்கு பொன்னை அருளோட தருகின்றார் இறைவன். எப்படின்னு பாத்தீங்கன்னா, பாடி அவர் பரவுதலும், பாடி இறைவனோட பெருமைகள்லாம் போற்றுதல், பரவுதல்னா போற்றி வணங்க, பரம்பொருளாம் அவர் அருளால் யாவருக்கும் தலைவனாக ஒப்பில்லாத நிர்குணராக, பரம்பொருள நிர்குணராக விளங்குகின்ற சிவபெருமானுடைய திருவருளால் வேடுவர் தாம் பறித்த பொருள் அவை எல்லாம், வேட்டுவர்கள் பறிச்சாங்கல்ல, எல்லாமே என்ன ஆகுதுன்னா விண்ணெருங்க எல்லாத்தையும் போட்டு போயிட்டாங்களாம். அதுவும் எப்படின்னா ஒரு மலை போல இருக்கான். பார்த்தோம் இல்லையா, எல்லையில்லாத சேர நாட்டோட செல்வம் எல்லாம் வருது. அந்த செல்வத்தை எல்லாத்தையும் திருப்பியும் கொடுத்துடுறாங்க. அது விண்ணெருங்க வானத்தையும் மறைக்கிற அளவுக்கு இது ஒரு நிதி குவை மலையாக விளங்குகின்றதாம். எல்லாத்தையும் கோயிலுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, அந்த வேட்டுவர்களாக வந்த சிவகணங்கள் சுவாமியோட ஆஞ்ஞை அருள்படி எல்லாத்தையும் போட்டுட்டு போயிடுறாங்க. பறித்த பொருள் அவை எல்லாம், எல்லாத்தையும் ஒண்ணுடாம விண்ணெருங்க வானத்தை தொடுற அளவுக்கு நீடு திருவாயிலின் முன், சிறப்பு பொருந்தி அந்த திருவாயில் கோபுர வாயிலுக்கு முன்னாடி குவித்திடல் எல்லாம் குவிச்சிடுறாங்க. குவித்திடலும் நேர் இறஞ்சி சுவாமி பாடிட்டு வராரு, பார்த்தானா எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, கொண்டு போட்டிருக்காங்க, ஒண்ணு விடாம எல்லாத்தையும். நேர் இறஞ்சி இறைவனுடைய திருக்கருணையை நினைந்து வணங்கி நன்றி சொல்லி ஆடும் அவர் திருவருளால். இங்க ஏன் ஆடும்னா, இதுவும் இறைவனுடைய திருவிளையாடல் தான் இல்லைங்களா. அதனால ஆடுகின்ற அவர் திருவருளால் அப்படின்னா நம்ம எல்லாரையும் ஆட்டி வைக்கின்ற இறைவனுடைய திருவருளால் அப்படியே கை கொண்டார். இப்ப கவரப்பட்டதும் இறைவன் திருவருள் தான், திருப்பியும் கிடைச்சதும் இறைவன் திருவருள் தான், கை கொண்டதும் இறைவன் திருவருளே. இப்ப எல்லாத்தையும் கை கொண்டாருன்னா என்ன அர்த்தம், அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மரியாதை சொல்றாரு, அந்த எடுத்துட்டு போற சனங்கள்ட்ட நீங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்ட்டு ஆஞ்ஞாபிக்கிறார். கை கொண்டு கொடுவோம் அக்கைவினைஞர் தமையேவி மைக்கொண்ட மிடற்றாரை வணங்கி போய் கொங்கு அகன்று மெய்கொண்ட காதலினால் விரைந்து ஏகி மென்கரும்பும் செய்கொண்ட சாலியும் சூழ் திருவாரூர் சென்று அணைந்தார். அதாவது எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, சிவகணங்கள் கோபுரத்துக்கு நேரா கொண்டு குமிச்சுட்டு போயிடுறாங்க. இப்பயும் ஒரு கண்ணில் படலை. என்ன பண்றாங்க, இவர் பாடிட்டு வரத்துக்குள்ளாரியே எல்லாத்தையும் கோபுரத்துக்கு எதிராக அந்த செல்வங்கள் எல்லாத்தையும் குவிச்சுட்டு போயிடுறாங்க. இவர் என்ன பண்றாரு, பார்த்த உடனே செல்வங்கள்லாம் இருக்கு, கை கொண்டு அப்படியே கை கொண்டார். எடுத்துக்கிட்டு என்ன பண்றாருன்னா, கை கொண்டு கொடுப்போம், கொடுப்போம்னா கொண்டு போம்னு அர்த்தம், கொண்டு போம். கைவினைஞர் தமையேவி, கைவினைஞர்னா யாருன்னா சேரமான் பெருமாள் நாயனார் அனுப்பிய ஆட்கள். இந்த செல்வத்தெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு ஆட்கள் வேணும்ல, அனுப்புனார் இல்லையா. அந்த கைவினைஞர் தமை ஏவி அவங்க எல்லாம் ஏவுறார். என்ன வேலை சொல்றாருன்னா, அது எல்லாத்தையும் கை கொண்டு கொண்டு போங்கள்,
எல்லா செல்வத்தையும் எடுத்துக்கிட்டு நீங்க முன்னாடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு கைவினர்களுக்கு இவர் கட்டளை இடுகின்றார். அவர்களும் அது போல என்ன பண்றாங்க, அதை எடுத்துட்டு போறாங்க. இவர் என்ன பண்றாருன்னு திருப்பியும் கோயிலுக்கு போய் இறைவனை வணங்கி நன்றி சொல்லிட்டு போறாரு. மைக்கொண்ட மிடற்றாரை வணங்கி போக, அவங்க செல்வத்தெல்லாம் எடுத்துட்டு போங்கன்னு ஏவி கட்டளை இட்டுட்டு திருப்பி இவர் என்ன பண்றாரு, மைக்கொண்ட மிடற்றார். ஏன் இங்க மைக்கொண்ட மிடற்றார் சொல்றாங்க? அடியார்களுக்கு வர துன்பத்தை சுவாமி தான் ஏத்துக்கிட்டு அவருக்கு அருளை செய்வார். அதனால திருநீலகண்டம் சொல்றோம். அத்தகைய இறைவனை மைக்கொண்ட மிடற்றாரை, மை போன்ற அழகால் நஞ்சினை மிடற்றில் உடைய இறைவனை வணங்கிக்கிட்டு கொங்கு அகன்று, இந்த கொங்கு நாட்டை கடந்து இப்ப சோழ நாட்டுக்கு வராங்க. ஏன்னா சோழ நாட்டுல இருக்க திருவாரூர் பெருமாளை நினைச்சுதான் அவரை வணங்கணும்னு வராரு. அதனால கொங்கு நாட்டை கடந்து அவங்க சோழ நாட்டுக்கு வராங்க. மெய்கொண்ட காதலினால் விரைந்து ஏகி, சுவாமியை பார்க்கணுன்ற காதல். ஏன்னா நம்ம திருவாரூர்ல இருக்கும்போது பார்த்தோம், ஒவ்வொரு வேலை பூஜையும் தவறாமல் சென்று இறைவனை வணங்கியவர் இல்லையா? அவர் இத்தனை நாள் பிரிஞ்சிருக்கிறது ரொம்ப வருத்தம் அவருக்கு. அதனால மெய்கொண்ட காதலினால், உள்ளத்துல கொண்ட காதலினால் விரைந்து ஏகி சுவாமியை தரிசனம் பண்ணணும்னு வேக வேகமா வராராம். விரைந்து ஏகி மென்கரும்பும் செய்கொண்ட சாலியும், திருவாரூரோட நில சிறப்பு சொல்றாங்க. எப்படிப்பட்ட திருவாரூருக்கு வராரு? மென்கரும்பும், மென்மையான நிறைய கரும்புகளும், செய்கொண்ட சாலியும், இந்த சாலின்றது நெல், உயர் ரக நெல். அது நல்ல செழுமையா இருந்தாதான் நல்லா நிறைய நமக்கு நெற்கதிர் கிடைக்கும், நல்லா விளைஞ்சிருக்குன்னு அர்த்தம் இல்லைங்களா? அது போல மிகுதியாக விளைஞ்சிருக்க, செய்னா செம்மையாக, நிறைய மிகுதியாக நல்ல நெற்கதிர்கள்லாம் உயர்ந்த வகை நெல்லும் கரும்பும் விளைஞ்சி இருக்கின்ற வயல்கள் கொண்ட திருவாரூருக்கு வராரு. மின்கரும்பும் செய்கொண்ட சாலியும், சாலி அப்படின்றது நம்ம சீரக சம்பா போல உயர்ந்த ரக அரிசி, அந்த நெல் அந்தெல்லாம் சூழ்ந்திருக்கின்ற கரும்பும் நெல் வயல்களும் சூழ்ந்திருக்கின்ற திருவாரூர் சென்று அடைந்தார். கொங்கு நாட்டுல இருந்து வேக வேகமா இறைவனை தரிசித்து வணங்க வேண்டும்ன்ற அன்பால என்ன பண்றாரு, வேகமா திருவாரூர் சென்று அடைந்தார். திருவாரூரை சேர்ந்தார். அடுத்தது 173வது பாடல். நாவலர் மன்னவர் அருளால் விடைகொண்ட நரபதியார் ஆவியின் ஒன்றா நண்பின் ஆரூர தமை நினைந்து மாலரு மலர்ச்சோலை மகோதையினில் மன்னி மலைப்பூ வலயம் பொது நீக்கி அரசு உரிமை புரிந்து இருந்தார். அதாவது இங்கே இவர் திருவாரூருக்கு வந்துட்டார். யாரு? சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமாள். அவர் தந்த சேரமான் பெருமாள் நாயனார் தந்தருளிய செல்வத்தோடு அதை இறைவன் திருவாரூரோட சேர்த்து பெற்றுக்கொண்டு திருவாரூருக்கு வந்துட்டார். இப்ப இவர் அங்க சேரமான் பெருமாள் நாயனாருடைய அவர் நிலை என்ன, அவர் எப்படி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நாவலர் மன்னவர் அருளால், நாவலர் மன்னர்னா சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமாள். ஏன்னா திருநாவலூர்ல திரு அவதாரம் செய்தவர். நாவலர் மன்னவர் அருளால், இவரோட அருளை நினைச்சுக்கிட்டேதான் சேரமான் பெருமாள் நாயனார் அங்க வாழ்கின்றார். அப்ப இவரோட அருளால விடை கொண்ட, ஏன்னா இவர் தான் என்ன சொன்னாரு, நீங்க இங்க இருந்து அரசாட்சி செய்யுங்கன்னு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அருள் செய்தார். அதனாலதான் அவர் பிரிஞ்சு இருக்கார். அவருடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுடைய திருவருளை ஏற்றுக்கொண்டு விடை கொண்டு என்ன பண்றாரு, சேரமான் பெருமாள் நாயனார் இருக்கார். அவர் நரபதியார் அப்படின்றாங்க. நரர்கள்னா மக்கள், மக்களுக்கு தலைவனாகிய அரசர், அதாவது மக்கள் விரும்புகின்ற அரசராக விளங்குகின்ற சேரமான் பெருமாள் நாயனார் ஆவியின் ஒன்றா நண்பின், ஒன்றான ஒன்றிய, அதாவது இவரோட உயிரோட கலந்து அந்த நட்பு இருக்கு அப்படின்றார். பார்த்தோம் இல்லையா எந்த அளவுக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் மேல அவரு அன்போட பக்தியோட இருக்காரு அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். இப்ப போன தடவையே சொன்னாரு, இன்று உமது பிரிவு ஆற்றேன் என் செய்கேன் யான், உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது, நான் என்ன செய்யறதுன்னு கேக்குறாரு இல்லீங்களா? அப்புறம் அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாரு, பாரோட விசும்பு ஆட்சி எனக்கும் போது பாதமலர், நீ இங்க இருந்து அரசாளுக்கு செய்யுங்கன்னும் போது இந்த ஒரு நாட்டு அரசாண்டு என்ன செய்ய போற, இப்ப திருவடியை வணங்கினா எப்படிப்பட்ட பேர் கிடைக்கும், இந்த உலகம் முழுவதும் இல்ல விண்ணுலகத்தையும் ஆளுகின்ற பேர் கிடைக்கும். அப்படிப்பட்ட திருவடிகளை விட்டு இருந்து இங்க மட்டும் ஆட்சி செஞ்சு நான் என்ன பண்ண போறான்னு வரலையா? அத்தகைய அந்த ஆவியின் ஒன்றிய நண்பு, ஆவினா உயிர், அந்த உயிர்ல கலந்த அத்தகைய நட்பு கொண்டவர் ஆகிய சேரமான் பெருமாள் நாயனார் பெருமான் ஆரூர தமை நினைந்து, அப்படிப்பட்டவர் பிரிஞ்சு இருக்க முடியல, இருந்தாலும்
அவருடைய ஆங்கைனா கட்டளை. சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன சொல்றாரு, நீங்க இங்க இருந்து அரசாட்சி செய்வே சொல்றாங்க. என்ன சொன்னாங்கன்னா, மதியணிந்தார் இன்னருளால் அரசு அளிப்பீர் நீர் இருப்பீர். என்ன சொல்றாருன்னா, நான் வந்து என்னுயிருக்கு இன்னுயிராம் எழிலாரூர் பெருமானை வன்னெஞ்ச கல்வனேன் மறந்தினேன். ஒரு கொடிய கல் நெஞ்சம் கொண்டவன் மாதிரி திருவாரூர் பெருமானா என்னால பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படின்ட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் சொல்றாருல்ல. நான் அதனால அங்க போய்தான் ஆகணும். மதி அணிந்தார் இன்னருளால் அரசு அளிப்பீர். இறைவன் அருளால நீங்க என்ன பண்ணணும், அரசு அளிப்பீர் நீர் இருப்பீர், இங்கே இருங்கன்னு சொன்னாரு. அதனால அவரோட கட்டளையை ஏற்றுக்கொண்டு என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஆரூர தம்மை நினைந்து அவரை நினைச்சுக்கிட்டே தன்னோட ஆவியில் ஒன்றிய நட்பு, அந்த நட்புனால அவரை எப்போதும் சுந்தரமூர்த்தி நாயனாரை நினைத்து கொண்டே மாலர் மலர்ச்சோலை மான வண்டுகள்லாம் ரீங்காரமிடும். காரணம் வந்து பூக்கள் நிறைய இருந்ததுன்னா தேனை உண்பதற்காக வண்டுகள் வரும். அப்ப எதுக்காக இதை அடிக்கடி சொல்றாங்கன்னா, அப்ப நிறைய வந்து பூக்கள் மலர்ந்திருக்குன்னா என்ன அர்த்தம், மண் வளமா இருக்கு, அப்ப அந்த நாடு செழிப்பா இருக்கு, அதை சொல்றதுக்காக தான் இதை சொல்றாங்க. போல வண்டுகள்ல ரீங்காரம் இடுகின்ற மிகுந்த பூக்கள் மலர்ந்திருக்கின்ற மலர் சோலைகளை உடைய மகோதை இல்லையா. மகோதை நம்மளே பார்த்தோம். மகோதைன்றது இந்த கொடுங்கோலூரோட இன்னொரு பேர். அந்த மகோதனையில் மன்னி அவர் சொன்னால இங்கே இருங்க, அதனால அங்கேயே தங்கி அந்த மலை நாட்டை இந்த மலை பூவலயம்னா அந்த மலை நாட்டை வந்து பொது நீக்கி அரசு உரிமை புரிந்து இருந்தார். பொது நீக்குதல்னா என்ன, பொது நீக்கி அரசு உரிமை புரிந்து இருந்தாருன்னா சும்மா பேருக்கு அரசன் ஆட்சி செய்யாம தன்னுடைய தனித்தன்மை தெரியுமாறு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த அரசன் அரசாட்சி செய்தது போல இனி யாரும் செய்ய முடியாது. உண்மைதான் அது இல்லையா. காரணம், ஒரு சிறு உயிரா இருந்தாலும் அது என்ன சொல்லுது அப்படின்றதையும் கேட்டு அதோட துன்பத்தை கூட நீக்கக்கூடிய அந்த அருளை இறைவன்கிட்ட இருந்து பெறுகின்றார். காரணம், இப்ப எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்கணும். ஏன்னா அரசனுடைய இதுவே அதுதான். அந்த நாட்டை ஆள்றான்னா தன்னுடைய குடை கீழே இருக்கிற எல்லா உயிர்களையும் வந்து காக்கணும். அதுதான் அரசனுடைய கடமை. அது சரிவர செய்யணும்னு சொல்லிட்டுதான் இறைவன்கிட்ட வந்து எல்லா உயிரும் கழறுதல் சொல்வதை வந்து தெரிஞ்சுக்கிறார். கழறிற்று அறிவார் ஆகிய நம்ம நாயனார் பெருமான். அவ்வாறு வந்து மன்னி நிலை பெற்று அவர் என்ன பண்றாரு, அந்த மலை நாட்டை பொது பேருக்கு அரசாட்சி செஞ்சோன்னு இல்லாம தன்னுடைய சிறப்பு தெரியும்படி எல்லா உயிர்களும் இன்புறும்படி இது போல வேறு யாரும் அரசாட்சி செய்ய முடியாதுன்ற அளவுக்கு மிக சிறப்பாக அன்போடு அருளோடும் அரசாட்சி செய்து அங்க இருந்தார். அடுத்த பாடல் 174வது பாடல். இந்நிலைமை உரியர்பிரான் எம்பிரான் வன்தொண்டர் பொன்னிவள நாடகன்று மகோதையினில் மேல் புகுந்து மண்ணு திருக்கையிலையினில் மதவரை மேல் எழுந்தருள முன்னர் வயப்பறி உகைக்கும் திருத்தொழில் பின்மொழிகின்றான். மிகவே முக்கியமான பாடல் இது. எந்த ஒரு அருள் வரலாற்றுலயும் இப்படி வராது. இந்த வரலாற்றுல அப்படி கொஞ்சம் ஒரு வகை வந்திருக்கு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அங்கேயே ஆனா அவர் வந்து தன்னோட தோழர் மேல அன்புதான் இருக்கும். இருந்தாலும் இறைவனை தரிசிக்கணும்ன்றதுக்காக அவர் பிரிஞ்சு போறாரு. இங்க ஆவியில பிரியாத நட்போட சுந்தரமூர்த்தி நாயனாரை நினைச்சுக்கிட்டே சேரமான் பெருமாள் நாயனார் அரசாட்சி பொது நீக்கி சிறப்பாக அரசாட்சி செய்து வரும் நாளில் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசியில இந்நிலைமை உதியர் பிரான். எந்த நிலைமை, சுந்தரமூர்த்தி நாயனார் நினைச்சுக்கிட்டே சிறப்பாக அரசாட்சி செய்கின்றார் உதியர் பிரான். உதியர்னா சேரர்கள் அரசராகிய சேரமான் பெருமாள் நாயனார். இவ்வாறு அரசாட்சி செய்ய எம்பிரான் வன்தொண்ட. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றத சொல்றாங்க. இதுக்கப்புறம் எம்பிரான் நமக்கெல்லாம் தலைவராகிய வன்தொண்டர் ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் பொன்னி வள நாடு அகன்று. ஏன்னா அவருக்கு வந்து அவருக்கும் சேரமான் பெருமாள் நாயனார் மேல ரொம்ப அன்பு உண்டு. பிரிஞ்சு பார்க்க முடியாம அவ்வளவு வருத்தப்பட்டாரு, செல்வத்தை எல்லாம் கொடுத்தாரு. அதனால அவருக்கும் தன்னோட நண்பரை விட்டு இருக்க முடியாது. அவருக்கும் திரும்பி வந்து தரிசிக்கிறதுக்காக வருவாரு. எம்பிரான் வன்தொண்டர் பொன்னி வளநாடு அகன்று. பொன்னி ஆகிய காவிரி பாய்கின்ற சோழ வளநாடு, காவிரியினால வளமை பெறுகின்ற இந்த சோழ நாடு அகன்று, இங்கேருந்து சோழ நாட்டை விட்டு மகோதையினில் மேல் புகுந்து மகோதைக்கு வந்து மண்ணு திருக்கையிலையினில் மதவரை மேல் எழுந்தருள. மகோதைக்கு வராரு. வந்து திருவஞ்சை களத்துல ஒரு நாள் வணங்கிட்டு இருக்கும் பொழுது சுவாமியை நினைச்சு உங்களை பிரிஞ்சு இருக்க முடியலன்னு வருந்த
சுவாமி என்ன பண்றாரு, வெள்ளை யானையை அனுப்புறாரு. மண்ணு திருக்கையிலையினில், மண்ணுனா எப்போதும் நிலை பெற்று இருக்கின்ற, காரணம் சிவபெருமானை வீற்றிருக்கின்றதுனால சிறப்பு மிகுந்த கைலை அது. அந்த திருக்கையிலைன்றாங்க. சுவாமியோட திருன்ற அடைமொழி இருந்தாலே சிவபெருமானோட சம்பந்தப்பட்டிருக்கும் அர்த்தம். அப்ப எப்போதும் நிலை பெற்றிருக்கின்ற திருக்கையிலையினில் என்ன பண்றாரு, மத வரை மேல் எழுந்தருள. சுவாமி பாருங்க எவ்வளவு நம்ம தொண்டர், அதுவும் நமக்கு தோழர் இல்லையா, அப்ப என்ன பண்ணுவார், தோழர் அழைச்சிட்டு வர்றதுக்கு தன்னுடைய யானையை கொடுக்கிறாரு. அதான் கையிலை மத வரை மேல் எழுந்தருள. மதத்தினை பொழிகின்ற வரை, வரைனா மலைன்னு அர்த்தம். அப்ப மலையை போன்ற உருவமுடைய மதத்தினை பொழிகின்ற வெள்ளை யானையை வந்து சுவாமி அனுப்புறார். அதன் மேல் எழுந்தருள சுந்தரமூர்த்தி நாயனார் வர்றதுக்காக சுவாமி வந்து வெள்ளை யானையை கொடுக்கிறாரு. முன்னவர் வயப்பறி உகைக்கும் திருத்தொழில் பின்மொழிகின்றார். அவர் அது மாதிரி சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் போறாரு. போகும் பொழுது இவர் பிரிவாற்றாம என்ன பண்றாங்க, அவருக்கு முன்னாடியே போகணும்ட்டு சேரமான் பெருமாள் நாயனார் என்ன பண்றாங்க, முன்னர் அவருக்கு முன்னாடியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வயப்பறி, வெற்றி, அதாவது கொற்ற அப்படின்னா வெற்றி உடைய குதிரையை கொண்டு அவரை வணங்கிட்டு அவருக்குரியே போகின்ற திருத்தொழில், இந்த ஒப்பில்லாத இந்த அருள் நிகழ்வ திருத்தொழிலை பின்மொழிகின்றான். இதுக்கப்புறம் நானு சொல்றேன், இந்த பகுதியில நான் சொல்லல, இதுக்கப்புறம் இந்த அருள் நிகழ்வை சொல்றேன் அப்படின்னு முடிக்கிறார். எப்படின்னா, இப்போதைக்கு வந்து சேரமான் பெருமாள் நாயனார் சிறப்பாக அரசாட்சி செய்கின்றார். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் சோழ நாட்டுக்கு போயிட்டார். திருப்பி அவரு தன்னுடைய நண்பரை நினைச்சுக்கிட்டு மகோதைக்கு திருப்பி வந்து திருவாஞ்சிய களத்துக்கு சென்று சுவாமியை வணங்கி பதிகம் பாடி திருவடியை பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு விண்ணப்பம் செஞ்ச உடனே சுவாமி என்ன பண்றார், வெள்ளை யானை அனுப்ப அதன் மேல ஏறிக்கிட்டு எப்போதும் நிலை பெற்றிருக்கின்ற திருக்கையிலைக்கு போறாரு. அவர் பிரிவாற்றாமல் இருக்கின்ற சேரமான் பெருமாள் நாயனார் அவர் வயப்பறி வெற்றி பொருந்திய குதிரையில ஏறிக்கொண்டு அவருக்கு முன்னாடி என்ன பண்றார், அவரோட செல்கின்றார். இந்த ஒப்பில்லாத இந்த அருள் நிகழ்வை பின்னாடி நான் சொல்றேன் அப்படின்ட்டு சேக்கிழார் பெருமான் இந்த அருள் இந்த திரு வரலாற்றை வந்து முடிக்கிறார். முடிச்சு அடுத்த பாடல் என்ன பாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 175வது பாடல். மலைமலிந்த திருநாட்டு மன்னவனார் மாக்கடல் போல் சிலைமலிந்த கொடித்தானை சேரலனார் கழல் போற்றி நிலைமலிந்த மணிமாட நீள்மருகு நான்மறை சூழ் கலைமலிந்த புகழ்காழி கணநாத திறமுறைக்க. சேக்கிழார் பெருமானுடைய அந்த மரபு, அவர் பாடுகின்ற பாடல்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே கடைசி பாடல் என்ன ஆகும்னா, அந்த எந்த நாயனார் பெருமானுடைய பதிகத்தை வரலாற நம்ம சிந்திக்கிறோமோ அவங்க திருவடியை வணங்கி அடுத்த நாயனார் பெருமானை வணங்கி ஆரம்பிப்பார். அது போல இங்க இருக்கு. மலைமலிந்த திருநாட்டு மன்னவனார். மலிந்தன நிறைய நமக்கு தெரியும், சேர நாடு கேரளா நாட்டுல மலைகள் மிகுதியாக இருக்கும். அவ்வாறு மலை மலிந்த மலைகள் மிகுதியாக விளங்குகின்ற திருநாடு சேர நாட்டு மன்னவனார் ஆகிய சேரமான் பெருமாள் நாயனார் அவருக்கு என்ன இருக்குன்னா, மாக்கடல் போல் சிலை மலிந்த கொடித்தானை. பெரிய பெரிய கடல் போல அவருக்கு வந்து படை இருக்கான். என்ன படைனா சிலை மலிந்த கொடித்தானை. சிலைன்னா நமக்கே தெரியும், வில் இல்லையா? நம்ம சேரர்களுடைய கொடி என்னன்னா விற்கொடி. அது போல கடல் போன்ற விற்கொடியினை கொண்ட சேனைகள் வந்து கொண்டிருக்கின்ற சேரமான் பெருமாள் நாயனார். இந்த கொடியினை கொண்ட தானை படை அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன தானைன்னு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 வகை படை இருக்கு இல்லையா? குதிரை படை, யானை படை, காலாட்படை, தேர்ப்படை. அதாவது காலால் நடக்கிறது, அப்புறம் தேர். இந்த காலால் நடக்கிற வீரர்களும் தேர் படையும் சேர்ந்ததும் தானையா. இப்ப அந்த அத்தகைய பெரிய படைகளுக்கு உரிய தலைவராகிய சேரமான் பெருமாள் நாயனார் எல்லையில்லாத கடல் போன்ற வந்து படையினை உடையவர். அவர் மலைகள் நிறைந்திருக்கின்ற அந்த சேர நாட்டை சிறப்பாக ஆட்சி செய்கின்றார். அவருடைய கழல் போற்றி திருவடிகளை, கழலணிந்த திருவடிகளை போற்றி வணங்கி நிலைமலிந்த மணிமாட நீள்மருகு நான்மறை சூழ். அதாவது என்னன்னா நிலைமலிந்த அப்படின்றாங்க. நிலைமலிந்தன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நிலையில் நீண்ட, அதாவது இப்ப கேரள நாட்டோட சிறப்ப சொன்னவங்க அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா சீர்காழியோட பெருமை சொல்றாங்க. நிலைமலிந்தன நிலையினால் உயர்ந்த கட்டிடங்கள் இருக்கா. மணினா அழகுன்னு அர்த்தம். உயர்ந்த அழகாகிய மாடங்கள் கொண்ட மாடிலாம் கொண்ட நீள்மருகு.
இப்ப சீர்காழியில நிறைய வீடு இருக்கு. இப்ப அந்த வீடுகள்லாம் எப்படி இருக்குன்னா உயர்ந்ததா இருக்கு, மாடங்கள் கொண்டதா இருக்கு, அழகிய மாடங்கள் கொண்டதாக விளங்குகின்றது. நீர் மருகு வீதிகள்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீண்டதா இருக்கு. அந்த நீண்ட வீதிகள் எல்லாமே சிறப்பா மாடங்கள் கொண்டதாக உயர்ந்த செல்வத்தோட கூடிய வீடுகள் இருக்கு, மாளிகைகள் இருக்கு. அத்தகைய அந்த ஊர்ல இது போல மாளிகைகள் மட்டும் அழகா இல்ல, நான்மறை சூழ், அதாவது எப்பவுமே வேதங்கள் மக்கள் ஓதிக்கிட்டே இருக்காங்க அந்தணர்கள். அதனால அந்த வேத ஒளி எப்போதும் கேட்டுக்கிட்டே இருக்கான். அந்த வேத ஒளி சூழ்கின்ற சீர்காழின்ட்டு அதோட பெருமை சொல்றாங்க. உயர்ந்த அழகாக மாடங்களையும் எப்பொழுதும் அந்த அந்தன சிறுவர்களும் வேதம் ஓதுறதுனால அந்த ஒளிகளும் எப்போதும் சூழ்ந்திருக்கின்ற கலைமலிந்த வேதத்துலதான் கலைகள் இருக்கு. அதனால வேதம் எப்பவுமே சூழ்ந்து இருக்கிறதுனால கலைகள்லாம் சிறப்புடன் மலிந்திருக்கின்ற, சிறப்பு பெற விளங்கி இருக்கின்ற ஒப்பில்லாத புகழினை உடைய சீர்காழியில இருக்கிற கணநாதர் அப்படின்ற ஒரு அடியாருடைய அந்த பெருமையை திறம் உரைப்பாம், அவரோட அன்பின் திறத்தை உரைப்பாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அருள் வரலாற்றை சேக்கிழார் பெருமான் முடிக்கின்றார். இறைவன் திருவருள் இல்ல ரொம்ப ஒரு மகுடம் போல விளங்குவது எப்படின்னு சொன்னா சேரமான் பெருமாள் நாயனாரும் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானும் எப்போதும் வீற்றிருக்கின்ற திருக்கையிலையை அடைவது. அது சொன்னாதான் இந்த புராணம் முழுமையாக முற்று பெறும் அப்படின்றதுனால இறைவன் திருவருளாலையும் பிரேமா அம்மா சொன்னாங்க, அடியார் பெருமக்கள் திருவருள்ளமும் அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால வரும் வாரங்கள்ல பெரிய புராணத்தோட கடைசி பகுதி, ஆனா அருள் பகுதி ஆகிய அந்த வெள்ளானை சருக்கம் அதை சிந்திப்போம். இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, சேரமான் பெருமாள் நாயனார் நினைச்சிட்டு திருப்பி சுந்தரமூர்த்தி நாயனார் வராரு. அதுல இருந்து தொடர்ச்சியா வரும். அவர் வர்றது வழியில என்னென்ன திருவிளையாடல்கள்லாம் நிகழ்த்துறாரு, முதலை வாயிலிருந்து பிள்ளையை மீட்கிற திருவிளையாடல்லாம் அப்பதான் வரும். நிகழ்த்தி அஞ்சை களத்துக்கு எப்படி உருகி இறைவனை பாடினாரு. 2 மனைவி இருந்தாலும், உயிருக்கு உயிரான தோழர் இருந்தாலும், எல்லாத்துக்கும் மேல அந்த இறைவன் மேல இருக்கிற அந்த அன்பு, இந்த பக்தியினால அந்த பாட இறைவன் உடனே என்ன பண்றாரு, வெள்ளையானை அனுப்பி அழைச்சுக்கிறார். அந்த திருவிளையாடல்கள்லாம் இறைவன் திருவருளால சிந்திப்போம் வருவாரங்கள் சொல்லிட்டு அதற்கு இறைவன் அருள் செய்யணும்னு வேண்டி கேட்டுக்கொண்டிருக்கின்ற புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே என வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நம்ம சிவாய நம்ம. விளக்கம் இந்த பாடல் கம்மிதான். ஆனால் நீங்க எடுத்திருக்கிற அந்த 1 மணி நேரத்துக்கு இந்த குறிப்பிட்ட சில பாடல் தான், ஆனா அவ்வளவு அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளவு அழகா அந்த பாடலுடைய எடுத்துன்னு கொண்ட விதம், அந்த கொண்டையூர்ல போய் அவரு நெல்லு கேட்கிற அது முட்டையா இருந்தது, அந்த வரலாறு, அந்த கல்லர்கள் இப்ப அந்த என்ன சொல்றது கவர்றதுக்கு வந்தது, சிவபெருமானை ஆட்கொண்டு அவங்களுக்கு அந்த நெல்லை திருவாரூர்ல கொண்டு சேர்த்தது, அந்த கதையை ஒவ்வொன்னா அந்த பாடல் மூலியமா ரொம்ப அழகா சிறப்பா. அடுத்து திருமுருகன்குண்டில போய் அந்த கொடுமைத்தில 2 பதிகம் பாடந்து, அப்ப அடுத்ததாக நம்பியார் அந்த அந்த என்னது சொன்னவன் நம்பியார் பாடி வணங்க பரம்போல அவ்வரையின் அருளால வேடூர் சென்ற பொருள்களை எல்லாம் மறுபடியும் குவிந்திட, அந்த மாதிரி அந்த கூத்தாடு பெருமாளுடைய திருவருலாம் என்ன அப்படி திருவருலாம் ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. இனிமேட்டு அடுத்தது எப்ப நம்ம கைலாயம் நாம எப்ப போறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஆவலா நீங்க சொல்லக்குள்ள இந்த வெள்ளாணி சருக்கம் அடுத்த வாரம் நம்ம ஆரம்பிக்கலான் இருக்கோம். அந்த இறைவன் திருவுருளால உண்மையே நல்ல ஒரு கருத்து. நீங்க சொல்ற விதம், அந்த ஊருடைய சிறப்பு, அந்த வண்டுகள் எப்படி மொய்த்திருந்ததுன்னா அந்த வண்டுகளுடைய சிறப்பு, ஒரு 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 ஊர் நல்லா இயற்கை வளத்தோடு இருந்தா அந்த பூ இருக்கு, பூ வண்டு இருக்கு, அந்த மாதிரிலாம் சொல்ற விதம்லாம் ரொம்ப நல்லா அழகா எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்கம்மா. சிவாய நம்ம. வாழ்த்து பாடல் பாடி முடிச்சுட்டு யாரும் போக வேண்டாம். அதனால என்ன பண்ணீங்க, எல்லாருக்கும் உங்களோட கருத்தை சொல்லுங்க. நான் சும்மா லைட்டா தான் சொல்லியிருக்கிறேன். வான்முகில் வழாது பெய்க மலி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை
கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க செவ்வேல், ஏரிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம்.